நேற்றைய பாடத்திலிருந்து யாராவது நீங்க என்ன கத்துனீங்கன்னு சொல்லுங்க. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம். சார் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நம்ம பேசுவோம். முதல்ல ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு சார் அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிட்டேன். யாராவது அந்த பொறுப்பை எடுத்து யாரு முதல் வருகிறார்? சார் நேத்து பாடத்துல இருந்து சார் வணக்கம் சார், அனைவருக்கும் செல்வ வணக்கம். நாராயண சார் கேக்குதா? கேக்குது சார், அழகா கேக்குது. வீடியோல வர்றீங்க, சூப்பர். அதான் சார் நேத்து 2 விஷயம் சார். அந்த ஒண்ணு வந்து அந்த ஹீரோவுக்கு வந்து அந்த ஒரு பிரச்சனை, அதாவது பறவையோட ஒரு தொடர்பு வருது, ஃபைட்டிங் சண்டெல்லாம் வருது. அதே மாதிரி அந்த 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 ஹீரோவோட ஒரு பெண்ணுடைய தொடர்பு வருது. இப்போ அந்த 2 விஷயத்துல வந்து இப்போ பறவை வந்து இந்த காலம் அல்லது வந்து இந்த நம்பர் அப்படின்னு சொன்னாரு. அந்த பெண் யார்? அந்த அதாவது அவங்களோட துணை செய்கின்ற துணை, வழித்துணை அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஒண்ணு வச்சுக்கலாம். அவங்க யார் எப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நேற்றைய அந்த லெசன், அந்த வீடியோல சார் பதில் சொல்லுவார். அது எனக்கு அதை பத்தி ஐடியா இல்லை. அதாவது என்னன்னா, எனக்கு நான் நேற்று கத்துன்றது என்னன்னா, அந்த எண்கள் முதல்ல ஒரு எண்ணை நீங்க செலக்ட் பண்ணா அந்த எண்ணு உங்களுக்கு ஒத்துக்காது. நம்ம ஒரு மருந்து சாப்பிட்டோன்னா ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, நமக்கு அலர்ஜி ஆகுதான்னு ஒரு மருந்தை கொடுப்பாங்க. அந்த மருந்தை ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி ஏதாவது செலுத்துவாங்க, இல்லை மாத்திரையை கொடுப்பாங்க. அது நம்ம உடம்புக்கு ஒத்துண்டா நோ ரியாக்ஷன், பாடி அப்படியே இருக்கும். நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி கொடுத்த பிறகு அப்படியே இருக்கும். அப்போ அது நம்ம உடம்புக்கு ஒத்துக்குதுன்னு அர்த்தம். அது மாதிரி நீங்கள் ஒரு நம்பரை செலக்ட் பண்ணும்போது அந்த நம்பர் நிறைய தொந்தரவு கொடுக்கலாமா. அந்த தொந்தரவு கொடுத்த பிறகு இது இந்த ஆள் நமக்கு செட் ஆகும்னு நினைச்ச பிறகு தான் அந்த நம்பர் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொன்னார். இது நேற்று நான் புரிஞ்சிருந்த கருத்து. ரொம்ப நன்றி. சார் வந்துட்டாங்க. சார் தேக்கணும். சார் நீங்க நடத்துங்க சார். அனைவருக்கும் காலை செல்வ வணக்கம். உற்சாகமான காலை செல்வ வணக்கம். செல்வச்சிந்தனின் தாரக மந்திரம் என்ன? நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கையை இணைத்திடுங்கள். அப்பிகன் சார் இருக்கீங்களா? இருக்கேன் சார். சார் இருக்குங்க சார். வந்துருங்க சார். அவரை தவிர மத்தவங்க எல்லாம் சொல்றீங்க இருக்கிறாருன்னு. நான் யாரை கேட்டேன்னா அவரு சொல்லல சார். அவரும் சொல்லிட்டாருங்க சார். எங்க வீடியோல வரலையா? வீடியோல வந்ததா இருக்கிறதா அர்த்தம். சார் பிரபஞ்சம் இருக்கான்னு கேட்டா இல்லைன்னா சொல்ல முடியும். நம்பிக்கைதான் ஐயா. ஓ, இருக்கிறதா நம்பணும்ன்றீங்க. சிறப்பு, மிகச்சிறப்பு. சார் இருக்கிறதுலே பிரபஞ்சத்திட்ட போய் கேள்வி கேட்க கூடாது சார். அவர் பிரபஞ்சம், அவரா வருவார், அவரா போவார். பாடங்கள் குருவை மிஞ்சிய சிஷ்யனாயிடுச்சு. சரி, இப்ப இங்க இருக்கிற எல்லார்ட்டையுமே ஒரு கேள்வி கேட்கிறேன், மனம் திறந்து பதில் சொல்லுங்க. நம்ம வகுப்பு வேஸ்டேஜ் இல்லாம போயிட்டு இருக்குதா? ஆமாங்க ஐயா. ஏதாவது வேஸ்டேஜ் இருக்கிறதா ஃபீல் பண்றீங்களா? பயனுள்ளதாக தாங்க ஐயா போயிட்டு இருக்கு. பயனுள்ளதாக, சரியானதாக, உண்மையானதாக, நிதானமாக, சிறப்பாக சென்று கொடுக்கிறது. வேஸ்டேஜ் இருக்கணும் சார். வேஸ்டேஜ் இருந்தால் தான் குவாலிட்டி ப்ராடக்ட் வெளியில் வரும். அதனால நம்ம வந்து 1 மணி நேர வகுப்புல எப்படி ஒரு 15 நிமிஷம் நம்ம இந்த வகுப்புக்கு சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறோம். ஆனால் அது ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு வகையில் அது உதவியாக இருக்கும். அது வேஸ்ட்டுன்னு நம்ம எடுத்துக்க கூடாது. வேஸ்ட்டை கூட திருப்பி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி அர்த்தம். அபிகன் சார் வந்தாச்சா? சார் வந்தாச்சுங்க சார். எங்க வீடியோ வரல எங்களுக்கு இன்னும். வந்தாச்சுங்க சார். ஓகே. சார் இப்போ நாம மீட்டிங் அட்டன் பண்றது அப்படிங்கிறதுங்க சார். நாம வந்து டேபிள் உட்காந்து அட்டன் பண்றது இல்லை சார். ஆக்சுவலி கீழே
சமணங்கால் போட்டுக்கு வந்தா நம்ம அட்டன் பண்றோங்க. பட் அது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. மோஸ்ட்லி நம்ம டேபிள தவுத்துறதுங்க சார் இப்போ. ஐயா நீங்க எப்படி வேணாலும் அட்டன் பண்ணுங்க ஐயா. ரைட் சார். இல்ல 5 மணிக்கு முன்பாக வீடியோல தயாரா இருக்கணும். தயாரா தான் சார் இருக்கும். வந்துட்டேன் சார். கொஞ்சம் இந்த லைட் செட்டப், கொஞ்சம் பிரைட்னஸ் இதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதெல்லாம் 4:30 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட்டுங்க சார். அப்ப ஆரம்பிச்சு முடியலன்னா 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப ஆரம்பிச்சு முடியல 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப ஆரம்பிச்சு முடியலன்னா முதல் நாள் இரவே ஆரம்பிச்சிருங்க. அருணகிரி சார் பாருங்க சார், குழந்தை மாதிரி இருக்கிறாரு. ஆமா. எனக்கு தெரிஞ்சு அவர் இது வரைக்கும் லேட்டா வந்து நான் பார்த்ததே இல்ல. சரிங்களா? முதல் ஆளா நிப்பாரு வீடியோல. எப்ப நீங்க வந்து நான் ஆன் பண்ணாலும் சரி, இல்ல நாராயண ஐயா ஆன் பண்ணாலும் சரி, முதல்ல உள்ள வர்றது அவருதான். வித் வீடியோ. வித் ட்ரெஸ் கோட் கேமராவோட உள்ள சார். வந்துருவாரு. வித் ட்ரெஸ் கோட். ட்ரெஸ் கோடோட. இல்ல ட்ரெஸ் கோடுன்றது அது கூட பரவாயில்ல, ஓகே. சரிங்களா? இல்ல அதுதான் சொல்ல, அதுதான் தயார் நிலையில் இருக்கிறது. சரி, எங்க மைண்ட்ல ஓகேங்களா? என்னன்னா பல வருஷமா என்னன்னா சொன்ன 5 மணி சொன்னா 5:15 வருவோம், 5:30 வருவோம். இப்படியே எங்க மைண்ட்ல செட் ஆயிருக்கு. இன்னைக்கு அதுதான் ஒரே சார் நாள் மாத்துங்கன்ற. எங்க ஒரே நாள்ல நீங்க மாத்த சொன்னா நாங்க எப்படி மாத்துறது? ஒரு வருஷம் கழிச்சு நீங்க அடுத்த வருஷம் எங்களை பாருங்க. சார் நீங்க மாத்துறீங்க சார், ஒரே நாள்ல உங்களை மாத்த முடியும். சரிங்களா? நான் இந்த கிளாஸுக்கு பர் டே 1 லேக் வாங்கினா ஒரே நாள்ல மாத்த முடியும் உங்களை. ஆமா ஆமா ஆமா. அப்பெல்லாம் 4 மணிக்கு உள்ள இருப்பீங்க. ம். ஏன்னா ₹1,00,000 கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு சொல்ற ஹாப்பி கண்ணன் நாளைக்கு 4:30க்கு வந்து புரியுதுல்ல? இன்னும் வீடியோ ஆரம்பிக்கலையான்னு என்னை கேட்கிற கேள்விக்கு வருவாரு. சார் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஃபிளைட்டுக்கு போறவங்க நான் முதல் முறையா வரேன் சார், அதனால 1/2 அன் அவர் லேட்டா போய் தான் ஃபிளைட் பிடிச்சேன்னு சொன்னவங்க யாருமே கிடையாது. அப்போ அன்னைக்கு முதல் முறையா போகிறவங்க எப்படி அதுக்கு மட்டும் வந்து என்னன்னா கரெக்ட் டைமுக்கு போக முடியுது, இல்ல முன்னாடியே போக முடியுது? ஏன்னா விட்டுட்டீங்கன்னா ஃபிளைட் போயிடுச்சுன்னா 20,000 30,000 லாஸ். அருணகிரி சார் டிக்கெட் ஏதாவது கொடுத்தா ஆப்ரேட் கொடுப்பீங்களா? நோ ஆப்ரேட் சார். லிஃப்ட்னா திரும்ப இதுதான். ஃபிளைட் போயிடுச்சுன்னா இப்ப ட்ரெயின் கிளம்பிருச்சுன்னா கொடுத்தீங்கன்னா கேன்சல் பண்ண வச்சுங்க, ஏதோ ஒரு ஆப்ரேட் கொடுப்பாங்க. ஆப்ரேட் இல்ல, அவங்க கொடுக்கறத வாங்கிக்கணும், நீங்க எதுவும் கேட்க முடியாது. ஏதோ பார்த்து கொடுப்பாங்க. ஆமா. இப்ப ஃபிளைட் அந்த மாதிரி ஏதாவது உண்டுங்களா ஐயா? சார் புரியல. ஆப்ரேட் இப்ப ஃபிளைட் கிளம்பிருச்சு, என்னால பிடிக்க முடியல, சரி டிக்கெட் நான் கேன்சல் பண்றேன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க சார். அந்த ஏர்லைன்ஸை பொறுத்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நெக்ஸ்ட் ஃபிளைட்ல அவைலபிள் ரேட்ல கொஞ்சம் குறைப்பாங்க. ஆப்ரேட்லாம் ஃப்ளைட் டிக்கெட் வந்து நீங்க பிடிக்க முடியலன்னா அந்த டயத்துல கேன்சல் பண்ணக்கூடாது. அந்த டயத்துல இன்னொரு டேட்டுக்கு மாத்தி வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷன்ல செலக்ட் பண்ணிக்கணும். அப்பனா உங்களுக்கு எனி லாஸ் கிடையாது. ஒரு சார்ஜ் மட்டும் மினிமம் சார்ஜ் பண்ணும். அதான் புத்திசாலி. இன்னொரு அது 3 தடவை பண்ணிக்கலாம். எத்தனை தடவை பண்ணிக்கலாம்? ஒரு 5% ஏதோ கழிப்பான், அவ்வளவுதான். நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 90% 10% கிடைக்கும். அதான் அந்த இடத்துல புத்திசாலித்தனமா இருக்கணும்னு நான் சொல்றேன். சரி, இல்ல அதுதான் சொல்ல வரேன். அப்போ இந்த இடத்துல என்னன்னா மனோபாவம் தான். அதுக்குதான் நம்ம என்ன பண்ணோம், எண்களை பயன்படுத்துங்கள்னு சொல்றோம். இப்போ எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்தது, எண்களை எத்தனை வகையில நம்ம பயன்படுத்துறது. நேற்று நம்ம சொன்னோம் இல்லையா, அதை ஏதாவது சிந்திச்சு பார்த்தீங்களா, யோசிச்சீங்களா, அது எப்படி பயன்படுத்துறதுன்னு முடிவு பண்ணீங்களா? நேத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹலோ, செலக்ட் பண்ணிட்டோம். இல்ல நீங்க எல்லாரும் ஒரு எண்ணை செலக்ட் பண்ணிட்டீங்க, சிறப்பு. நான் கேட்கறது இப்ப எத்தனை வகையில அந்த எண்களை பயன்படுத்தலாம்? அன்பு செல்வன் ஐயா சொல்லுங்க, எத்தனை வகை? ஐயா நீங்க நேத்து சொன்ன அந்த 15 வகையில மெயினா நான் என்ன இனிமேல் முடிவு பண்ணிருக்கேன்னா, இந்த காலமாகன்றத வந்து காலம் நேரம் அதை வந்து ரொம்ப மெயினா பயன்படுத்தணும். ஏன்னா யாருக்காவது கமிட்மெண்ட் கொடுக்கும் போது கூட ஒரு 4:30 5 மணிக்கு வந்துருவேன், ஒரு 6 7 மணிக்கு நீங்க வந்துருங்க சொல்லாம இனிமேல் கரெக்டா துல்லியமா 5 மணினா 5 மணிக்கு வருவேன், அவ்வளவுதான். அந்த மெயினா அதை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஐயா. இல்ல அது ஓகே. எத்தனை வகையில பயன்படுத்த போறீங்க? 15 16 17? நாராயணன் சார் 16 நீங்க சொன்னீங்க. 17வது எது சொன்னீங்க சார்? 16 வரை 17வது எழுதலையா நீங்க? என்னது 17? சரி, ஓகே. சிவபாலன் சார். வண்ணங்களாக. சரி, சிவபாலன் சார்.
இல்ல வண்ணம் நிறம் ரெண்டும் ஒண்ணுதானே சார் இல்ல வேற? 16 தான் சார் எழுதியிருக்கோம். மொத்தம் 16 தான் எழுதியிருக்கோம் சார். 16 தான் எழுதியிருக்கோம். இல்ல அது வந்து உங்களை எல்லாம் குழப்பறதுக்காக கொஞ்சம் அடிஷனலா சில விஷயங்கள் கொடுத்தேன். என்ன பண்றீங்கன்னு பாக்கலாம்னு. 16 தான் சார் எழுதியிருக்கோம். நான் இன்னும் பயன்படுத்தல சார். இன்னும் பயன்படுத்துற அளவுக்கு இன்னும் நான் பிளான் ஒருவேளை இந்த இல்ல நான் என்ன சொல்றேன்னா நீங்க பயன்படுத்தல. இப்ப அதுல எத்தனை வகையில பயன்படுத்தலாம்னு முடிவு எடுத்திருக்கீங்களா? இல்ல சார், எடுக்கல சார். சரி, ராஜசேகர் சார், உங்க முகம் மட்டும் தெரியல எங்களுக்கு, மத்தெல்லாம் தெரியுது. ஓகே, இப்ப கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க, சிறப்பு. திலகமாமா பாருங்க சார், எப்பவும் சும்மா அப்படியே பிரைட்டா ஜம்முன்னு என்ன இந்த அழகான அந்த சிரிச்ச முகம் மகாலட்சுமி மாதிரி. அதுதான் எல்லாம் வல்ல இறைவன் உங்களோட எப்பொழுதும் இருக்கு. எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் இறைவனிடத்தில் எங்களான பாதம் தொட்டு வேண்டுதல். நன்றி சார். நன்றிங்க நன்றிங்க. நன்றி சார். அதுதான் இதான் ஒரு ட்ரைனருடைய வேலை. மத்தவெல்லாம் சும்மா இருக்க கூடாது, யாரையாவது ஒருத்தர் கிளறி விடணும் அப்பப்ப. சிறப்பு. சரி, இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துருங்க. என்ன முடிவுக்குன்னா, இந்த எண்களை எந்தெந்த விதங்களில் நாம் பயன்படுத்தலாம் என்பது 10 வகையில பயன்படுத்தலாம். அத ஸ்டாண்டர்டா வச்சுக்கங்க. 10 வகை. நேத்து சொன்னதுதான் இருந்தாலும் அதுல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்க்கலாம்னு பார்த்தா யாரும் ஒன்றும் பண்ணல பொழுது. சிறப்பு. நான் பண்ண ஆரம்பிட்டேன் சார். ஃபர்ஸ்ட் குறியீடா மாத்திட்டேன். இப்போ இல்ல அது பயன்படுத்த ஆரம்பிச்சீங்க. நான் சொன்னது நேத்து 16 கொடுத்தேன்னு சொன்னீங்களா, அந்த 16ல எத்தனை பயன்படுத்தலாம்னு முடிவு பண்ணீங்க? இல்ல அது எல்லாமே பயன்படுத்தலாம் சார். எல்லாமே நமக்கு வந்து வாழ்க்கைக்கு இல்ல அதான் எல்லாமே பயன்படுத்தும் போது சில இடத்துல சில இடங்கள்ல கன்ஃபியூஸ் வரும். அந்த கன்ஃபியூஸ் இல்லாம இருக்கிறது தான் 10 ஸ்டாண்டர்டா வச்சுக்கங்க. சரி சார், சரி சார். ஓகேங்களா? 10. ஏன்னா நீங்க 3 ஃபாலோ பண்ணீங்கனாலே எங்கேயோ போயிடுவீங்க இதுல. ஓகே ஓகே. 10ல 3 ஃபாலோ பண்ணாலே எங்கேயோ போயிடுவீங்க. 10ன்னும் போது இன்னும் எங்கேயோ போயிடுவீங்க. நாங்க ஒண்ணும் இல்ல, உங்கள்ட்ட அது என்னென்ன திட்டு வாங்காம காலையில 5 மணிக்கு வர்ற மாதிரி முதல்ல பழகிக்கிறோம். நேரத்தை கடைபிடிக்கிறோம். அந்த டயத்தை கண்டுபிடிக்கிறோம். அதுவே எங்களுக்கு பெரிய பாத்தீங்களா? இதுதான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேர்ட்லாம் போட்டீங்கன்னா தான் இங்க சிக்கலாகுது. நான் எப்ப திட்டினேன்? 5 மணிக்கு திட்டு வாங்காம வரணும்னு வேற. இல்ல திட்டு வாங்காம வரணும்னா அப்புறம் அவர்கிட்ட அப்ப உங்களை திட்டாருன்னு அர்த்தமாயிடும். இல்ல அதாவது அன்பு தொல்லை. திட்டுறது வந்து 2 விதம் இருக்கு. அன்பு தொல்லைக்கு முன்னாடி வார்த்தையே வரக்கூடாது. இல்ல கண்ணன் சார் வந்து உங்களை சமாளிக்க ஒரு 10 நிமிஷம் மேனேஜ் பண்ணாரா இல்லையா, அந்த ஒரு தர்ம சங்கடம் கூட நம்ம வளரக்கூடாதுன்னு சொல்றேன். திட்டிட்டா கூட பரவாயில்ல சார். திட்டி அவர் எப்போதும் அப்படிதான், அவர் திட்டிக்கிட்டு தான் இருப்பாரு, நம்ம போறபடி போகலான்னு. இது திட்டுக்கு மேல இருக்கு. கூட அந்த செகண்ட் வாங்கி இப்ப மறந்துருவோம் சார். சரிங்கய்யா, நாம இப்ப கொஞ்சம் வேகமா பாத்துருவோம். என்ன காரணம், மணி அப்பயே 5:15 ஆயிடுச்சு. முதல்ல வந்து என்ன, எண்களை பயன்படுத்தும் முதல்ல டாப்ல இருக்கிற நம்பர் 1 ஃபார்மேட் எதுன்னா டைம். ஏன்னா டைம் வந்து நீங்க எண்களா தவிர வேற எதுவாகவும் பார்க்கவே முடியாது. அதனால நீங்க நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள். அதாவது சொல்லுங்க சார் ப்ளீஸ். அதுதாங்க சொன்னேன். நீங்க டைம் எண்கள் தவிர வேற எதுவுமே பார்க்க முடியாது. டைம்ன்றது என்ன? இப்ப 5:16 சரியாக. இப்ப இந்த 5:16 தான் நேரம்னு சொல்லுவீங்க. ஆனா 5:16ன்றது ஒரு நம்பர் தானே. 5:16ன்றது ஒரு நம்பர் தானே. கண்டிப்பாங்க சார். இப்ப இந்த 5:16 நேரம்னு சொன்னா மட்டும்தான் நாம அதை நேரத்தோட பார்ப்போம், ஒப்பிட்டு பார்ப்போம். இப்ப 5:16னா என்ன? இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் இது 5:16 சரிங்களா? இப்ப நீங்க உங்க கடிகாரத்துல பாக்குறீங்கன்னா 5:16 அதுக்கு பொருள் வேற சரிங்களா? இப்ப சொல்லுவாங்க 1:2 அப்படின்னா இது ஒரு ரேஷியோ இருந்தா இது 2 ரேஷியோ போடுங்கன்னு. ஓகேங்களா? இது ஒரு ரேஷியோ இருந்தா இது 2 ரேஷியோ. நான் இப்ப பொங்கல் வந்துச்சு, சக்கரை பொங்கல் வைக்கணும். சக்கரை பொங்கலுக்கு நீங்க
அதாவது எவ்வளவு அரிசியோ அரிசிக்கு நிகரா வெள்ளத்தை போட்டீங்கன்னா அது சக்கரை பொங்கல். சரிங்களா? அரிசிக்கு நிகரா, அதாவது 1:1 போட்டீங்கன்னா அது சக்கரை பொங்கல். இதே 1:4, 1 மடங்கு அரிசியும் 4 மடங்கு வெள்ளத்தையும் போட்டா அதுக்கு என்ன பேரு? கேசரி. சர்க்கரை பொங்கலோ பொங்கல். இல்லைங்க, அதுக்கு 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 என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா அக்கார் அடிசல்னு பேரு. அப்படி ஒரு வார்த்தை இருக்கா ஐயா? அக்கார் அடிசலா? அக்கார் அடிசல். அப்படின்னாங்க சார்? அப்படின்னாங்க சார்? அப்படின்னா நீங்க திருச்சி ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா அங்க கொடுக்கிற பிரசாதத்துக்கு பேரு அக்கார் அடிசல். கேரளால இதுதான் பிரதானம் சார். அக்கார் அடிசல் வந்து என்னன்னா, இப்போ மார்கழி ஆண்டாளுடைய திருப்பாவில் வரும் இல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, பெருமாளுக்கு ஆண்டவா அக்கார் அடிசல் கொடுப்பாங்க பாட்டுல. இது அப்ப மூன்றாவது அக்கார் பாட்டு. அடிசல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சக்கரை பொங்கலை விட இன்னும் கூடுதலான இனிப்பா இருக்கும். ஆமா. அது சக்கரை பக்குவம் பொங்கல் ஜாஸ்தி. தான், சக்கரை பொங்கல் தான் அதுவும். ஆனா என்னன்னா அதுல வந்து ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்கார அடிசல்னா ரேஷியோ என்னன்னா 1:1 இல்ல 1:4. 1 கிலோ அரிசிக்கு 4 கிலோ வெல்லம் போட்டீங்கன்னா அது அக்கார அடிசல். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ வெல்லம் போட்டீங்கன்னா அது சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல். இப்போ இந்த இடத்துல 1:1 அப்படின்னு வருது பாருங்க, இது கணக்கா மாறிடுது. அப்ப இப்போ நமக்கு டைம் என்னன்னா 5:18 அப்படின்றது கணக்கானா இல்ல, இது டைம். அப்போ நீங்க எண்களை, அதாவது நாம திரும்ப திரும்ப சொல்றோம், நம்ம எண்கள்னா நம்ம எழுதுறது இல்ல, அது சக்தின்னு. அப்ப நம்ம 10 சக்தி இப்ப நம்ம எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் நேரமாக பயன்படுத்தினால் அந்த சக்தி எடுத்து பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா ஐயா? அப்ப புரியுது. ஃபர்ஸ்ட் ஃபார்மட் என்னன்னா டைமாக பயன்படுத்தினீர்கள் என்றால் 10 சக்தி எடுத்து பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் காலமாக பயன்படுத்துதல். அப்பயும் நீங்க எண்கள் எடுத்து பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம். இரண்டு காலமாக பயன்படுத்துவது. மூன்று குறியீடுகளாக பயன்படுத்துவது. அந்த காலமாகங்கிறது வந்து டைம், அதுவும் காலம் நேரம் அப்படித்தானே சார் வரும். அது தனியா வேறுபடி எப்படி சார் வருது? சரி, இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சி எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. இது டைம். ஆ. எவ்வளவு நேரம் நடக்கும்? 1.5 hour. இது காலம். ரைட். ஓகே சார். புரிஞ்சுங்களா? ஆ. 5 மணிக்கு ஆரம்பிச்சு நம்ம கணக்கெல்லாம போயிட்டு இருக்கோமா? இல்ல, ஒரு கணக்கு வச்சிருக்கோம்ல. ஆமா. அதாவது எந்த நேரம்ன்றது டைம், எவ்வளவு நேரம்ன்றது காலம். ரைட் சார். இப்ப காலத்தை வந்து இங்கிலீஷ்ல எப்படி சார் சொல்லலாம்? டைம் நேரங்கிறோம்ல, காலத்தை எப்படி சொல்லலாம்? அதாவது இப்ப நம்ம ஒரு பீரியட்ன்றோம்ல. ரைட். ஓகே சார். சூப்பர். புரிஞ்சுச்சா? புரிஞ்சு. அல்ல சீசன்னு சொல்லலாம்ல சார்? சீசன் சொல்லலாம், செஷன் சொல்லலாம் சார். செஷன் சொல்லலாம். சார் சீசன் அதான் சொல்லணும்னா எப்படி வேணா சொல்லிக்க, முதல்ல புரிஞ்சிருச்சு இல்லையா? இல்ல, ஆமா, ஆமா. சீசன்ங்கிறது லாங் டைம், செஷன்ங்கிறது ஷார்ட் டைம். எஸ். மொத்தத்துல காலம். ஆ. ஓகேங்களா? ரெண்டாவது. மூன்றாவது குறியீடு. சார், இந்த குறியீடுன்னு சொல்லும்போது இந்த 1ல இருந்து 9 வரை உள்ளதுக்கு ஒவ்வொரு நம்பர்களுக்கு ஏதாவது குறியீடு உண்டா எப்படின்னு கேட்கிறேன். அருமையான கேள்வி நாராயண் சார். கேட்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வந்து குறியீடுன்னு சொன்னோன்னே எனக்கு 6ஆம் நம்பர் பிடிச்சது, கீபோர்டில் 6ஆம் நம்பர்ல இருக்கு, அதை நான் எடுத்துட்டேன். அது கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியல. இல்ல தனியா குறியீடுகள் உண்டான்னு கேட்கிறேன். 1ஆம் நம்பருக்கு இந்த குறியீடு, 2ஆம் நம்பருக்கு இந்த குறியீடுன்னு எதுவும் வரைமுறைகள் இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல, அது ஒவ்வொரு மொழியில இருக்கக்கூடிய எண்களுக்கான வடிவம் தான் அந்த குறியீடு. இப்ப தமிழ் வடிவத்துல கான் போட்டா 1ஆம் நம்பர்,
ம். போட்டா ஒரு நம்பர் ஊன்னு அப்படி கூட போட்டா 2ஆம் எடுத்துக்கலாம். நம்பரு. எண்களே அப்படி குறியீடு தான். அப்படி எண்களே எடுத்துக்கலாம் அந்த குறியீடை. இரண்டாவது சக்தியை குறிக்கிறதுக்கு ஒண்ணுன்னு குறிக்கிறது குறியீடு தான். ரெண்டாவது சக்தியை குறிக்கிற ரெண்டுங்கிறதே குறியீடு தான். சரிதானே சார்? இல்ல, இல்ல. அதாவது நாம எண்கள வந்து வரி வடிவத்திலயும், ஒளி வடிவத்திலயும் சொல்லக்கூடிய ஒரு மெத்தேடு தான் வந்து அது. நான் ம். சொல்றது என்னன்னா, குறியீடு அப்படின்றது என்னன்னா, நீங்க பிளஸ்ன்னு போடுறீங்கன்னு வச்சுக்கங்க. அது ஒரு குறியீடு. ம். சரிங்களா? அதுலயும் எண்களுடைய சக்தி இருக்குன்னு சொல்ல வரேன். ம்ஹ்ம். ஏன்னா, இப்போ எப்படி எண்களுடைய சக்திய நம்ம எண்களாக வரி வடிவத்திலயும், ஒளி வடிவத்திலயும் மாத்துறோமோ, அதே போல அந்த குறியீடுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதுலயும் எண்களுடைய சக்தி தான் இருக்கின்றது. அந்த குறியீட பயன்படுத்துறதுலயும் என்ன இருக்குது? அந்த எண்களுடைய சக்தி இருக்கு. அதனால குறியீடுகளாக பயன்படுத்துங்கள்னு நம்ம சொல்றோம். இப்ப பிளஸ்ன்னு போட்டா அது என்ன நம்பர்ன்னு கேட்கக்கூடாது. அது 5 இருக்குதா? இல்ல 3 இருக்குதா? நான் அத சொல்ல வரல நானு. நாம சொல்றது வந்து நீங்க நீங்க பேஸ் ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கணும். பேஸ் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா சக்தி, பவர், எனர்ஜி. புரியுதுங்களா? 10 வகையான சக்தி இருக்குது. இப்ப அந்த 10 வகையான சக்திய எடுத்து நம்ம பயன்படுத்தணும். வாட் இஸ் மீன் பை குறியீடு? சார் இதை பா. மென்ஷன் பண்ணி தான் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு குறியீடு தமிழும் இருக்கு. இங்கிலீஷும் விளையாடுது சார், விளையாடுது. இல்லை சார்? வாட் இஸ் மீன் யுவர் குறியீடா? அதாவது குறியீடுனா சிம்பல். சரிங்களா? வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் சொல்லேன். சார் இப்ப வந்து குறியீடுனாலும் வந்து அது எண்கள் தான் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஏன் சார்? இல்லைங்கய்யா, குறியீடிலேயும் எண்களுடைய பவர் அடங்கி இருக்கிறது. சார் புரியுதுங்களா? சார் நம்ம வந்து கொடுத்த கேள்வி வந்து எண்களை 10 வகையில் பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் நம்ம உள்ள கேள்விக்கு தான் அதாவது நம்ம இப்படி இப்படி வச்சுக்கங்கய்யா, இப்படி வச்சுங்க. இப்ப 10 சக்தி இருக்குங்கய்யா. ஆ 10 சக்தி இருக்குது. ம் அத கண்ணால பார்க்க முடியாது. கையால ஆமா தொட முடியாது. ஆ சரிங்களா? கட்டி ஆ அணைக்க முடியாது. ஆ சரிங்களா? தூக்கி தலைமையில வச்சு கொண்டாட முடியாது. ம் சரிங்களா? ம் தொட முடியாது, கேட்க முடியாது, பார்க்க முடியாது. இப்ப அது எப்படி பயன்படுத்துறது அப்புறம்? உணர்வுபூர்வமா உணர்வுபூர்வமா எப்படி பயன்படுத்துவீங்க? சரி சொல்லுங்க. உணர்வுபூர்வமா எப்படி பயன்படுத்துவீங்க? நீங்க சொல்லுங்க. இப்படி பயன்படுத்தலாம்னு கேட்டதுக்கு இது தொட முடியாது கொள்ள முடியாது அப்படிங்கும்போது உணர்வுபூர்வமா பயன்படுத்தலாம்னு சொல்றேன் சார். அதுதான் எப்படி? இதுதான் சார் ஒரு காத்த மெத்தடுக்கு உணர நம்ம வரணும் இல்லையா? காத்த உணரும் இப்போ போது நம்ம மின்சாரம் இருக்குது. ஆ நல்லா பாருங்க. மின்சாரத்தை கண்டுபிடிச்சிட்டாரு ம் எடிசன். ம் ஓகேங்களா? ம் அவர் பாட்டுல மின்சாரத்தை கண்டுபிடிச்சு அப்படியே விட்டுட்டு போனான்னா அது எப்படி பயன்படுத்துறது? லைட்டு ஃபேனு ஹீட்டர் வச்சு நம்ம பயன்படுத்துறோம். அதுதாங்க ஐயா. அதுல வந்து ஒரு ஒயர் வழியா போகணுமா இல்லையா? கண்டிப்பா போகணும். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களை. மின்சாரம் கண்டுபிடித்தது தாமஸ் ஆல்வா எடிசன்னா, ஒயர் கண்டுபிடிச்சது யாரு? அது தெரியல சார். கண்டிப்பா மிலிட்டரி இது இவரா தான் இருப்பாரு. தாமஸ் ஆல்வா எடிசனா தான் இருப்பாரு. அவர்தானே கரண்டையும் கண்டுபிடிச்சு ஒயரையும் கண்டுபிடிச்சு பல்வேறு வச்சாரு. அவராதான் இருப்பாரு. அன்னைக்கு சார் சொல்லுங்க சார். டங்ஸ்டனை தான் அவர் கண்டுபிடிச்சாரு. டங்ஸ்டனை கண்டுபிடிச்சு பல்பை கண்டுபிடிச்சாரு. ஒயர் இதுவரெல்லாம் யாருமே அதை பத்தி யோசிக்கல. நம்ம யோசிக்கவே இல்லையே. சரிங்களா? ம். வயர எடிசன் கண்டுபிடிக்கல. ஒயர் எடிசன் கண்டுபிடிக்கல. எடிசனுக்கு முன்பாக அது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆமா, எடிசன் முன்னாடியே இருக்காது. புரிஞ்சுதுங்களா? ஹாப்பிக்கு நான் சரியா கேக்குறீங்க. அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. இன்னும் சார் மியூட்ல கேட்கிற அளவுக்கு எங்களுக்கு சக்தி வரல. அப்போ அஹ், வந்துரு சார் வந்துரு ம். சார். இப்போ பயன்படுத்தாத அந்த ஒயரை எதுக்காக ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க சார்? பயன்படுத்தாத ஒயர்லாம் கண்டுபிடிக்கல. ஆ. அதாவது அதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்ததுன்னா ஒயரா இல்ல. சரிங்களா? சரிங்க சார். அது என்னவா இருந்ததுன்னா வெப்பத்தை கடத்தக்கூடிய கடத்தியாக இருந்தது. அதுக்கு பேர் என்ன? எளிதில் அது கடத்தின்னு எதுக்காக பேரு. பயன்படுத்திட்டு இருந்தாங்க சார்? சரி, ஒரு உலோகத்தின் வழியாக அது வெப்பத்தை எதுக்காக கடத்த முடியும். பயன்படுத்திட்டு இருந்தாங்க சார் அப்போ? அதாங்கய்யா, ஒரு உலோகத்தின் வழியாக வெப்பத்தை கடத்த முடியும்னு ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க.
சார் ஒயர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கு, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா டங்ஸ்டனுக்கு இது எடிசனுக்கு தேவைப்பட்ட ஒயரை வந்து 1873 ஜோசப் கிளைடன்றவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்படிதான் கூகுள் சொல்லுது. ம் Google சொல்லுது. கூகுள் சொன்னா நம்ம ஏத்துக்க வேண்டியதுதான். சார் அதை கொஞ்சம் சொல்லுங்க அருணகிரி சார். அப்ப சொல்லுங்க. அருணகிரி 2000 என்டாஸ் பண்ண வருஷமா வந்து மாட்டேங்குது. ஒயர் இருக்கு, எகிப்தியனும் பயன்படுத்தி வந்திருக்காங்க. 2000 வருஷமா ஒயர் இருக்கு. நம்ம எடிசன், தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து 18th செஞ்சுரியில தான் வாழ்றாரு. 1873 ஜோசப் கிளைடன்றது தான் ஒயரை கண்டுபிடிக்கிறார். அதை பயன்படுத்தி தான் அவர் வந்து மின்சார பல்பை கண்டுபிடிக்கிறார் எடிசன். சார் இந்த மின்சார பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு மூல காரணமா இருந்தது இந்த ஒயர்னு கூட சொல்லலாமா சார்? இல்ல, அதுக்கு முன்னாடி இருந்தது டங்ஸ்டன் தான் மெயின். அதுல பல்பை கண்டுபிடிச்சதுல டங்ஸ்டன் தான் மெயின். ஆமா, இப்ப அந்த டங்ஷனே கிடையாது. அது கிடையாது. குண்டு பல்பு அது ஸ்டோரி படிச்சுக்கிறான். அது அந்த ஹிஸ்டரி பெரிய இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரியுதா? சார் புரியல சார், எனக்கு புரியல சார். நம்ம வந்து ஒரு பொருள் பினிஷ் ஆனோம்னா அந்த இல்ல சார், ஒயர் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டதுனால தான் அதை வச்சு என்ன பயன்படுத்துறதுன்னு யோசிச்சாரு. கரெக்ட் கரெக்ட். புரியுதுங்களா? அதாவது என்னன்னா, ஒயர்ல நீங்க வெப்பத்தை கடத்தலாம். வெப்பத்தை கடத்தும் போது நீங்க கையில வெறும் கையில பிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு உலோகத்தை கை சூடு ஏறும். அப்ப அதுக்குதான் நம்ம என்ன பண்ணணும், அது மேல வெப்பத்தை கடத்தாத அறுதியில் கடத்திய ஒண்ணு போட்டு கவர் பண்றோம். சரி, உள்ள இருக்கிற செம்புங்க உலோகம் இருக்கு பாருங்க, அந்த உலோகம் வெப்பத்தை எளிதில் கடத்தக்கூடிய ஒரு பொருள். அதுக்கு மேல இருக்கிற சில பிளாஸ்டிக் இருக்கு பாருங்க, அந்த பிளாஸ்டிக் வெப்பத்தை கடத்தாத பொருள். அது வெப்பத்தை கடத்தாது. அதாவது வெப்பத்தை கடத்துறதுல வந்து நீங்க மூணா பிரிச்சுக்கலாம். ஒன்று எளிதில் கடத்தி, இன்னொன்று அரிதில் கடத்தி, இன்னொன்று வெப்பத்தை கடத்தாத பொருள். அந்த வகையில் இந்த பிளாஸ்டிக்ன்றது வெப்பத்தை கடத்தாது. சரிங்களா? அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம்னா, வெப்பத்துல எளிதில் கடத்துறது இருக்கு பாருங்க, அது சும்மா கடந்ததுன்னா, அந்த செம்பு கம்பி சும்மா கடந்ததுன்னா, அந்த அது ஒரு 10 அடி தூரத்துக்கு நீங்க செம்பு கம்பி இருக்குன்னு வச்சுங்க, அதை எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு வெப்பத்துல வச்சு பாருங்க. ஒரு மெழுகுதுலேயே வச்சுட்டு இருக்கீங்கன்னா, உட்காந்துருக்கீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன பண்ணும், அந்த முனையில இருக்கு மெழுகு எரியுது இல்லையா, அந்த முனையில தான் நீங்க வச்சுட்டு இருக்கிறீங்க மெழுகுனுடைய ஜுவாலையில. ஆனா அங்க ஏறக்கூடிய வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்து 10 அடிக்கு உங்க கைக்கு வந்துடும். இதுதான் வெப்பத்தை எளிதில் கடத்தக்கூடிய பொருள். ஓகேங்களா? அது வெப்பத்தை கடத்திக்கிட்டே இருக்கும், எவ்வளவு தூரம் இருந்தாலும் அதை கடத்திக்கிட்டே இருக்கும். ஆனா இதே நீங்க வந்து சில பொருட்கள்லாம் இருக்குது, அது வந்து என்னன்னா வெப்பத்தை அரிதில் கடத்தின்னு பேரு. அது என்னன்னா கொஞ்சம் லேட்டா கடத்தும். சார், இந்த எளிதில் கடத்தி கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். என்னங்க ஐயா? எளிதில் கடத்தி அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். இல்ல, சூப்பர் கண்டக்டர், இன்சுலேட்டர் தான் சார் தமிழ்ல சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர் கண்டக்டர், இன்சுலேட்டர். இல்ல பயன்படுத்துறது வந்து தாமிரமா என்னது அதை பயன்படுத்துது? இல்லைங்க, தாமிரம் பயன்படுத்துறதுக்கான காரணம் என்னன்னா, அது எவ்வளவு வெப்பத்தையும் தாங்கும். கெப்பாசிட்டி எவ்வளவு நாளும் தாங்கும். அலுமினியம் கெப்பாசிட்டிக்காக இல்லைங்கய்யா, அந்த சக்தியை தாங்கும். அது கரெக்ட் சார். எவ்வளவு தாங்கும்னா, இப்போ ஹை வோல்டேஜுக்கு ஃபுல்லா அலுமினியம் மாதிரி தானே யூஸ் பண்றாங்க. அப்ப அது அதை விட அதிகமா தாங்குற சக்தியை. இல்ல, அதுதான் சொல்ல வரேன். இந்த இடத்துல செம்பு கடத்துற வேகத்தை விட அலுமினியம் கடத்துற வேகம் ரொம்ப அதிகம். ஆனா அலுமினியம் ஏன் பயன்படுத்தணும்னா, அது வந்து எடையில வந்து ரொம்ப கம்மி. இப்ப நீங்க மேல இருக்கிற வயர் எல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் நீங்க செப்புல போட்டீங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, பயங்கர வெயிட் ஆயிடும். நீங்க ஒரு கம்பத்துக்கும் இன்னொரு கம்பத்துக்கும் விடுற இடைவெளி இருக்கு இல்லையா, செம்புல போட்டீங்கன்னா அவ்வளவு இடைவெளி விட முடியாது. அந்த இப்ப வந்து ஒரு கம்பத்துக்கும் இன்னொரு கம்பத்துக்கும் உள்ள இடைவெளி எவ்வளவு தூரம் இருக்குதோ, அந்த இடைவெளி நீங்க செம்புல போட்டீங்கன்னா உள்ளார இன்னும் 4-5 கம்பம் வைக்கணும். தோய்வு அதிகமாகும், வெயிட் தாங்காது. புரியுதுங்களா? வெயிட் அதிகமாயிடும். ஒண்ணு அந்த காரணத்துக்காக. ரெண்டாவது காரணம் வந்து என்னன்னா, நீங்க செம்புல போட்டுட்டீங்கன்னா
அங்க எங்கேயுமே டேமேஜே வராது. சரிங்களா? வீட்டுல இருக்கிற கரண்ட்லாம் நீங்க போட்டுறீங்க பாருங்க, அதெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும். ஏன்னா அங்க அவ்வளோ தடிமனான செம்பு போட்டிருப்பீங்க. அப்ப வீட்டுல நீங்க அதை விட தடிமனா போட முடியுமானா முடியாது. நீங்க பாத்துருக்கீங்கல்ல, ஃபீஸ் கேரியர்லாம் சும்மா சிங்கிள் ஒயர் போடுவாங்க இல்லையா? அது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோடு அதிகமா வரும்போது அந்த இடம் கட் ஆயிடும். அதுதான் ஃபீஸ் கேரியர். சரிங்களா? நீங்க ஃபீஸ் கேரியர்ல வந்து நல்லா ஒரு கனமான ஒயர் எடுத்து போட்டு பாருங்க, வீட்டுக்குள்ள இருக்கிற பொருள்லாம் எகிரிடும், ஃபீஸ் கேரியர் எகிராது. அந்த மாதிரி வரக்கூடிய வயர் இருக்கு பாருங்க, அலுமினியத்துல போட்டாதான் நம்ம வீட்டுல போடுற செப்புக்கும் அது தாங்கிறதுக்கு சரியா இருக்கும். அதையே செப்புல போட்டுட்டீங்க, நீங்க அதை விட கனமா வீட்டுக்குள்ள எல்லாம் போடணும், அது முடியுமானா முடியாது. ரெண்டாவது வெயிட் ஏறிடும். சரி, ஓகே. இப்ப நாம எங்கேயோ நம்மளுடைய ஆராய்ச்சி போயிட்டு இருக்குது. குறியீடு சொன்னீங்க, குறியீடு. இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னு கேட்டீங்கன்னா, கரண்ட்டை பத்தி பேச வந்தோம். ஓகேங்களா? அப்ப பல்பை கண்டுபிடிச்சவரு, கரண்ட்டை கண்டுபிடிச்சவரு, ஒயரையும் அவர் கண்டுபிடிச்சாருன்னா இல்ல. அதுதான் நம்ம நடமாடும் கூகுள் சார் எடுத்து சொல்லிட்டாரு. டப்புன்னு நம்ம ஏதாவது கேட்டீங்கன்னா உடனே கூகுள்ல போட்டு டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாரு. எனக்கு இப்ப ரொம்ப ஈஸியா போச்சு. எதையும் நான் மனசுல ஸ்டோர் பண்ண வேண்டியதே இல்லை. தகவலை சொன்னா போதும், வேணா ஒரு பத்தி எடுத்து கொடுத்துருவாரு. அப்போ சரிங்களா, வயர்ன்றதை பத்தி நம்ம இது வரைக்கும் யோசிக்கவே இல்லை. அதனால இந்த கேள்விக்கு நம்ம வந்து யோசிக்கல. ஆனா அதையும் வந்து என்னன்னா அவர் கண்டுபிடிக்கல, அவருக்கு முன்னாடி ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு. அது இல்லாம அது ஏற்கனவே புழக்கத்துல இருக்குது வர. எத்தனை வருஷமா? 2000 வருஷமா. ஆனா மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டதும் பல்பு கண்டுபிடிக்கப்பட்டதும் 18ஆம் நூற்றாண்டுல. சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அவர் பயன்பாடு என்னன்னு புரிஞ்சுக்கிட்ட காரணத்தினால்தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடிந்தது. வயரை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு அந்த பயன்பாடுகளை அலசி ஆராயும் போதுதான் இத இப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட காரணத்தினால்தான் அவரால் மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது. கண்டுபிடிக்கப்பட்ட மின்சாரத்தை வயர்ல அனுப்பப்பட்டது. புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி சரிங்களா, அதுக்கு முன்னாடியே அந்த வயர் இருந்திருக்குது. ஆனா அப்ப வேற விதமா அதை பயன்படுத்திருக்காங்க. இவர் வந்த பிறகு என்ன பண்றா, அதே பயன்பாடை உணர்ந்துகிட்டு, அடடா இதுல வேற என்னென்னலாம் அனுப்ப முடியும். இப்ப நான் பாக்குறோம் இல்லையா, ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் முதல்ல ஃபுட்டு ஆர்டர் பண்ணா ஃபுட்டு தான் கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அதுல காய்கறி போகுது, தண்ணீர் போகுது, மெடிசன் போகுது, கொரியர் போகுது. இல்ல கொரியர் தனி சர்வீஸ் இல்ல சார், கொரியரும் இப்போ அமேசான்ல வந்துருச்சு. இப்போ கோயம்புத்தூருக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இல்ல அதுதாங்கய்யா, கொரியர்ன்றது தனி சர்வீஸ்ன்றேன். அமேசான்லயே இல்ல சார், கொரியர் சர்வீஸ் அப்படின்றது தனி. சார் ஃபுட் டெலிவரி கொடுக்குறவங்கள அதுவும் கொடுக்குறாங்க. அந்த 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 அதோட அதுதாங்கய்யா, ஃபுட் டெலிவரி கொடுக்குறவன் இல்ல, ஃபுட் டெலிவரி கொடுக்குறவன் கொரியரையும் கொடுக்குறான் அப்படிங்கிறது, கொரியர்ன்றது தனி சர்வீஸ்ங்கிறேன் நான். ஓ எஸ் சாரி. புரியுதுல்ல? அவனே வந்து கொடுக்குறான் அது, ஆனா அதுக்கு பேர் தனி சர்வீஸ். அது கொரியர்னு பேர் வச்சிருக்கீங்க. இப்போ நீங்க காய்கறி மட்டும் தனியா கொடுக்கறதுக்கு பேர் வச்சிருக்கீங்களா? இல்ல அதெல்லாம் ஃபுட் டெலிவரியில வந்துருது. ஆமாங்க. புரியுதுல நான் என்ன சொல்ல வரேன்னு இப்ப புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். அதோட பகுதி வேற. எஸ் நான் சொல்ல வர்றது, கொரியர்ன்றது ஏற்கனவே இருக்குது. இப்ப இவன் அதையும் சேர்த்து செய்யறான்றதுதான் விஷயம். ஆனா நான் அதை சொல்ல வரல. அவன் ஃபுட் டெலிவரின்ற பேர்ல முதல்ல சமைத்த உணவுகளை மட்டும்தான் அவன் டெலிவரி பண்ணிட்டு இருந்தான். ஆமா. இப்ப என்ன பண்ணா, தண்ணியும் ஃபுட்டு தான், அதனால அதையும் டெலிவரி பண்றான். மெடிசனும் ஃபுட்டு தான், அதையும் டெலிவரி பண்றான். காய்கறி ஃபுட்டு தான், அதையும் டெலிவரி பண்றான். கிராசரி ஃபுட்டு தான், அதையும் டெலிவரி பண்றான். புரியுதுல? ஆமா. அப்போ அந்த பயன்பாடு அதிகரிக்குது. புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி எண்கள் அப்படின்னா என்னன்னா, மத்தவங்களாம் கூட்டுறதுக்கோ கழிக்கிறதுக்கு அளவு பண்றதுக்கு இதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. ஆனா இப்ப நீங்க அதனுடைய பயன்களை தெரிஞ்சுக்கிறதுனால நீங்க இப்ப வேற விதமா அதை பயன்படுத்த போறீங்க. இதுல மதிப்பு கூட்டுகிறீர்கள். சரிங்களா? டாக்ஸ்ல வேட்னு ஒரு டாக்ஸ் இருக்குது, வேல்யூ ஆடட் டாக்ஸ், மதிப்பு கூட்டு வரி. ஒரு பொருளை மதிப்பு கூட்டினீங்கன்னா
அதுக்கு ஒரு வரி உண்டு. சரிங்களா? அரிசி அரிசியா இருக்கிற வரைக்கும் அதுக்கு என்ன வரியோ, அரிசி சாதமா ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அதுக்கு வரி வேற. அப்படி ஒரு பொருளை மதிப்பு கூட்டிட்டீங்கன்னா அதுக்கான வரி வேற. அதுக்கு பேர் தான் வேட். சார் சிறு திருத்தம் சார். சொல்லுங்கய்யா. அரிசியை வந்து சாதமாக்குறது வேல்யூ ஆட்ல சார். அரிசியை வந்து நம்ம வந்து பேக்கிங் கொடுக்கும் போது தான் அது வேல்யூ ஆடிங் ஆகுது சார். அப்பதான் அதுக்கு டாக்ஸ் தனியா வருது. ஐயா, நான் உதாரணத்துக்காக சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? சாதத்துக்கு டாக்ஸே கிடையாது. அது வேற விஷயம். நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு பொருளை அதை வந்து மதிப்பாக மாற்றும் பொழுது அதுக்கு வரக்கூடிய டாக்ஸ் தான் மதிப்பு கூட்டு வரின்னு சொல்ல வரேன். இல்ல அதுல என்னன்னா சார், நம்ம மதிப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதோட பேக்கிங் தான் சார். இப்ப மதிப்புங்கிறது ப்ராசஸ்ங்கிறது வந்து வேற மாதிரி சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த இடத்துல நான் பேசுறேன் சார். சரிங்க ஐயா. அரிசி சரி, தவறாக தான் திருத்திக்கிறாங்க ஐயா. இல்ல தவறு சொல்ல இல்ல தெரிஞ்சது சொன்னேன் சார். எனக்கு தெரியுங்கிறது. ஏன்னா இப்ப நீங்க சொல்றதுதான் கரெக்டு தான். ஆ, இல்ல நான் வந்து என்னன்னா அந்த உதாரணத்துக்காக போயிட்டு இருக்கிறேன். நான் வேற ஒண்ணும் இல்ல. கரெக்டா டெப்தா ரைட் எடுத்து சார். சொன்னோம்னு வச்சுங்க, வாய்ஸ் பிரேக் ஆகுது அசோக் சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க சார். அதனுடைய மதிப்பு. சார். ஒரு ஒரு சரி. ஒரு பிரேக் ஆயிடுச்சு சார். முன்னாடி சொல்லுங்க சார். எண்களை மத்தவங்க எப்படி பயன்படுத்துறாங்களோ நாம அங்க இருந்து இப்ப மதிப்பு கூட்டி பயன்படுத்த போகிறோம். புரியுதுங்களா சார்? புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சிச்சு சார். எண்களை மத்தவங்க பயன்படுத்துறதுக்கும் என்னங்க ஐயா? எண்களை மற்றவங்க பயன்படுத்துவதற்கு என்ன சொல்லுங்க ஐயா? எண்களை மற்றவர்கள் பயன்படுத்துவதற்கும் நாம பயன்படுத்துறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, நாம மதிப்பு கூட்டி பயன்படுத்த போகிறோம். சூப்பர் சார். வெரி குட். சரி, அதாவது பசுமாடு இருக்கு இல்லையா, அதை பார்க்கும்போது சில பேர் கையெடுத்து கும்பிடுவாங்க, சில பேருக்கு நாக்குல எச்சி ஊறும். ஏன்னா நாக்குல எச்சி ஊறுறவன் அதை உணவா மட்டும்தான் பார்த்திருக்கிறான். எவன் கையெடுத்து கும்பிடுறானோ அவன் வந்து என்ன பண்ணிருக்கான், கடவுளா பார்த்திருக்கிறான். புரியுதுங்களா? ஒரே பசுமாடு தான், ஆனா ரெண்டு பேருடைய பார்வை மாறுகிறது அல்லவா? அந்த மாதிரி மற்றவங்க எண்களை இனிமேல் பார்க்கிற விதத்துக்கும் நாம எண்களை பார்க்கிற விதத்துக்கும் மாறுபாடு உருவாகினாதான் இது உங்க வாழ்க்கையில பயன்படும். நான் இன்னும் மற்றவங்கள மாதிரியே இல்லை, நான் ஏற்கனவே பார்த்தது மாதிரியே தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா அப்ப நம்ம இன்னும் மாறலன்னு அர்த்தம். சரிங்களா? நீங்க கடவுள்ன்ற பேர்ல உங்க பூஜை ரூம்ல என்னென்ன வடிவங்கள் எல்லாம் வச்சிருக்கீங்களோ அதை விட சக்தி வாய்ந்த வடிவம் எதுன்னா எண்கள் தான். எண்களை நீங்கள் கடவுளாக வணங்கலாம். புரியுதுல்ல? கடவுளுக்கு என்னெல்லாம் சக்தி இருக்குதோ அந்த சக்தி எண்களுக்கும் உண்டு. கடவுளுக்கு நீங்க என்னெல்லாம் சொல்லுவீங்களோ அதெல்லாம் எண்களுக்கும் பொருந்தும். அதனால நீங்க எண்களை கடவுளாகவே நினைத்து வழிபடலாம். நீங்க அதனால காரணமா தான் பாத்தீங்கன்னா இஸ்லாமியத்துல பல பேர் வந்து 786 பயன்படுத்துறாங்க. அவங்க தெரிஞ்சு பயன்படுத்துறாங்களா தெரியாம பயன்படுத்துறாங்களான்றது வேற. ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு எண் போட்டாலே அது பவர்ஃபுல்லாக அவங்க நினைக்கிறதுக்கு காரணம் அந்த மாதிரிதான் நாம இங்க என்ன பண்றோம், எண்களை பயன்படுத்த வேண்டும். சிவபாலன் சார் புரியுதா? புரியுது சார். இப்ப புரியுது. புரியுது. ஓகே. அதனால இப்போ மத்தவங்க ஒரு முருகர் போட்டோவோ ஒரு விநாயகர் போட்டோவோ விழுந்துருச்சுன்னு வச்சுங்க, மிதிக்க மாட்டாங்க. ஆமா, அது எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி. கண்டிப்பா. சரிங்களா? அதாவது எது சார் சிறந்த மதம்? மனிதனை மதிக்க ஒருத்தரை வந்து பின்படுத்தாம இருந்தாலும் அது ஒரு பெரிய மதம் இல்லைங்கய்யா. எது சிறந்த மதம்னு கேட்டீங்கன்னா, அடுத்த மதமும் தன் மதம் போல் கருதி
அதற்கு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுக்கின்ற மதம் எதுவோ அதுதான் உயர்ந்த மதம். புரியுதுங்களா? அடுத்த மதத்தையும் தன் மதம் போல் கருதி அதுக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கின்ற மதம் எதுவோ அதுதான் உயர்ந்த மதம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்னதுங்களா, என் மதம்ன்றது என்னுடைய அப்பா அம்மா மாதிரி, அவர் மதம்ன்றது அவருடைய அப்பா அம்மா மாதிரி. எனக்கு என் அப்பா அம்மா வசதின்னா அவருக்கு அவங்க அப்பா அம்மா வசதி. அப்ப அப்பா அம்மானாலே வசதின்னு யாருக்கு தெரியுதோ சரிங்களா, அவங்களுக்கு தான் அவனுடைய அருமை தெரியும். அந்த மாதிரிதான் எந்த மதம் உயர்ந்த மதம் என்று கேட்டால், உலகத்தில் இருக்கிற மதத்திலே எந்துதான் உயர்ந்துன்னு சொல்லிக்கிறான் பாருங்க, அது உயர்ந்த மதம் அல்ல. அடுத்த மதக்காரனையும் மதிக்க தெரியணும், அவனுக்கும் மதிப்பு கொடுக்க தெரியணும். புரியுதுங்களா? ஒரு இந்து வச்சு நடத்துற கடையில ஒரு இஸ்லாமியனை வேலைக்கு சேர்த்துட்டா வெள்ளிக்கிழமைனா அவன் தொழுவான அவனுக்கு ஒரு நேரத்தை கொடுக்குறான் பாருங்க, அதை மதிக்கிறான் பாருங்க, அந்த மதத்துக்காரன் தான் உயர்ந்த மதத்துக்காரன். ஒரு இந்து வேலைக்கு சேர்த்துக்கிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து அமாவாசைக்கு ஒரு அப்படியே லீவ் கேட்கறான்னா கொடுக்குறான் பாருங்க. ஏன்னா இவனுக்கு ஒன்றும் அமாவாசை கிடையாது, ஆனா அவனுக்கு அமாவாசை இருக்குது அப்படின்னு அதை மதிக்கிறான் பாருங்க, அதுதான். அப்போ நாம வந்து இப்போ எப்படி சொல்றோம்னா மற்றதெல்லாம் தாழ்ந்த மதம், நந்து உயர்ந்த மதம், அந்த மாதிரியான போட்டியில் இப்போ உலகம் ஓடிட்டு இருக்குது. அப்படி இல்லை, மற்ற மதத்தையும் மதிக்க கற்றுக் கொடுக்கிற மதம் தான் உயர்ந்த மதம். அந்த மாதிரி நாம என்ன பண்ணோம், எண்களை மற்றவங்க மதிக்கிறாங்களோ இல்லையோ இனிமேல் நாம் மதிக்கணும். சரிங்களா? அந்த வகையில் அது எந்த வகையிலாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்டு ஹைலி இல்லை பவர்ஃபுல் ஃபார்மேட்னா, 1 டைம் நேரம் எழுதிட்டீங்க, 2 காலம் எழுதிட்டீங்க, 3 குறியீடு அதாவது சிம்பிள்ஸ். ஓகேங்களா? எந்தெந்த நீங்க கூகுள்ல தேடுங்க சிம்பிள்னு எதெல்லாம் போடுறீங்களோ அதெல்லாம் மறைமுகமாக எண்களுடைய சக்தி தான். சரிங்களா? இப்ப அந்த சிம்பிள்ஸ்லயே இன்னும் கொஞ்சம் பகுத்து உள்ள போனீங்கன்னு வச்சுங்க, எமோஜிஸ், அதுவும் சிம்பிள் தான். எமோஜிஸ் இருக்கு இல்லையா, அதுவும் சிம்பிள் தான். ஆனா அது எமோஷனை வெளிப்படுத்துவதற்கான சிம்பிள்ஸ், அதனால அது பேர் எமோஜி. அப்ப இதெல்லாம் சிம்பிள்ன்ற கேட்டகரியில அடங்கிருது. அப்ப என்ன, அதுக்கும் எண்களுடைய சக்தி உண்டு. நீங்க ஒரு எமோஜியை பயன்படுத்தும் போது அது என்ன பண்ணும், அதுக்குண்டான சக்தி அதை வெளிப்படுத்தும். அடுத்தது 4வது எண்களை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்ப நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற 2 வடிவம், ஒன்று ஒளி வடிவம், இன்னொன்று வரி வடிவம். அதாவது ஒன்று சவுண்ட் ஃபார்மேட், இன்னொன்று இல்ல எழுத்து ஃபார்மேட். 2. அதாவது என்னன்னா 4வது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒளி வடிவத்தில் எண்களை பயன்படுத்துங்கள். அப்ப எப்படி ஒளி வடிவத்துல எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டா, நீங்க பேசும்போது அதுதான் நான் சொல்லுவேன், நீங்க பேசும்போது எண்களுடன் கலந்து சொல்லுங்கள். பஞ்சபூதம்னா நிலம், நீர், காற்று, ஆகாய, நெருப்புங்கிறது தெரியும். ஆனால் நீங்க சொல்லும்போது என்ன பண்ணும், ஒளி வடிவத்துல கொண்டு வரும்போது 1 நிலம், 2 நீர், 3 ஆகாயம், 4 காற்று, 5 நெருப்பு அப்படின்னு சொல்லணும். இதுதான் ஒளி வடிவத்தில் இருக்கிற எண்களுடைய சக்தியை ஒளி வடிவமாக பயன்படுத்துது. அப்ப நீங்க எங்கெல்லாம் சொல்றீங்களோ அங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணும், எண்களை அதுல சேர்த்துக்க பேசும்பொழுது. அப்ப பேசும்போது எண்களை சேர்த்துக்கிட்டீங்கன்னா குறிப்பிட்ட டைம் பத்தி பேசுவீங்க, குறிப்பிட்ட காலத்தை பத்தி பேசுவீங்க, குறிப்பிட்ட அளவை பத்தி பேசுவீங்க. அப்போ அதை வந்து கான்சியஸா பயன்படுத்துறது. சில நேரத்துல எங்க அம்மா தோசை சுட்டு போட்டுட்டே இருப்பாங்க, நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். கேட்பாங்க இன்னும் எத்தனை தோசை வேணும்னு.
அப்ப நான் சின்ன பையனா இருக்கும்போது இது என்ன எத்தனை தோசை, இது என்ன கேள்வி இது? நீ சுட்டு சுட்டு போட்டேரு, நான் சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்றேன், எனக்கு போதும்னு எப்போ தோணுதோ அப்போ சொல்றேன், அப்ப நிறுத்திக்கன்னு. அவங்களால மெஷர் பண்ணி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நான் அதெல்லாம் ஏன் கேட்கறேன்னு சின்ன வயசுல யோசிச்சிருக்கேன். ஆனா இப்போ என்னுடைய கான்சியஸ் அந்த வரைக்கும் இப்ப நமக்கு தெரியவா 3 தோசை போதும், அவ்வளவுதான். இப்ப அந்த 3 தோசை வந்துடுது, நம்ம சாப்பிட்றோம். அப்போ எப்போ நீங்க வந்து அதுல எண்களை முடிவு பண்ணிட்டீங்களோ அப்பவே உங்களுக்கு என்ன ஆகிடுது, உங்களுடைய அளவு தெரிஞ்சிருது உங்களுக்கு. அப்ப அளவே இல்லாம சாப்பிடும்போது என்ன ஆகுது, அது நமக்கு ஆரோக்கியமா மாறுமானா மாறாது. தாறுமாறா ஒரு நாள் குழம்பு நல்லா இருந்தா கொஞ்சம் கூட போகும், குழம்பு நல்லா இல்லைன்னா சரியா சாப்பிட மாட்டோம். அப்போ 4வது ஒளி வடிவத்துல எண்களை பயன்படுத்துவது, 5வது வரி வடிவத்துல எண்களை பயன்படுத்துவது. எழுதும்போது சார் இதுல நீங்க ஒரு எழுதுறீங்க பாருங்க. சார் ஒரு சந்தேகம் சார். இப்ப நம்ம சொல்லுங்க. ஒளி வடிவத்தில் பயன்படுத்தும்னு சொல்லிட்டு தோசை உதாரணம் கொடுத்த மாதிரி இருக்கு சார். ஒளி வடிவத்துல பயன்படுத்திட்டு இப்ப நம்ம வந்து 4வது வந்து ஒளி வடிவத்துல சவுண்ட் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு நீங்க விளக்கம் சொன்னீங்க. எத்தனைன்னு சாப்பாடு முடிவு பண்ணிட்டோம்னா இட்ஸ் ஓகே. அப்படி நம்மளுக்கு சின்ன பிள்ளைல நம்மளுக்கு வந்து எத்தனை எண்கள், எத்தனை நம்பர் ஆஃப் தோசை வேணும் நம்மளால முடிவு பண்ண முடியல, நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு வயது வந்த பிறகு இது போதும் நம்ம சொல்லிடுறோம். அதுக்கும் ஒளி வடிவத்தில் பயன்படுத்துறதுக்கும் உதாரணம் எப்படி அது பாயிண்ட் ஆகுதுன்னு கேட்கறேன் சார். திடீர்னு சொன்னீங்களே, எதுக்கு சொன்னீங்கன்னு கேட்கறேன். அதான் சார், நீங்க வார்த்தையா பயன்படுத்தும் போது அங்கெல்லாம் எண்களை கொண்டு வாங்கன்ற. இப்ப சவுண்ட் நம்ம பேசக்கூடிய வார்த்தை வந்து சவுண்ட், அந்த சவுண்ட் வந்து இந்த இதுக்குள்ள உதாரணம், அப்படிதானே சார்? பேசுறதுங்கிறது இல்ல சார், இப்போ சவுண்ட் தானே ஒலி வடிவம். ஆமா, ரைட்டு. நீங்க வாயில பேசுற சவுண்ட் தானே சார் ஒலி வடிவம். ஆமா சார், ஆமா சார், ஆமா ஆமா. அதுதான் இப்ப நான் சொன்னேன். பஞ்சபூதங்களை சொல்லுங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, நிலம், நீர், காற்று, ஆகாயம், 5 சொல்லுவீங்க. ஆமா, இது இல்ல, உண்மையிலே அந்த 5 தான் பஞ்சபூதம். ஆமா, உண்மையாலுமே அந்த 5 தான் பஞ்சபூதம். இருந்தாலும் அதுல எண்களை சேர்த்து சொல்லுங்கன்ற. அப்ப என்னன்னா, ஒளி வடிவத்தில் எண்களை பயன்படுத்துகிறீர்கள். இதுக்கு நீங்க உதாரணம் வந்து சார் தோசை மட்டும் சொன்னீங்க, நம்ம வந்து தோசை கேட்கறது மட்டும் சொன்னீங்க. வேற ஏதாச்சும் இன்னொரு உதாரணம் சொல்லலாமா சார் இந்த ஒளி வடிவத்துக்கு? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எதுக்கு அதை சொல்ல கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து அங்க அளவு தெரியல, எத்தனை சாப்பிட்டா நம்மளுடைய பசிங்கிற அளவை நம்ம இது வரைக்கும் கவனிக்கவே இல்லை சார். புரியுதுல்ல? நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி இருக்குமே தவிர, இப்ப அம்மா கேட்கறாங்க, சுட்டு சுட்டு போட்டுட்டே இருக்கிறாங்க, இன்னும் எத்தனை தோசை வேணும்னு. நான் சொல்றது என்னன்னா, அவன் கேட்கறது ஒரு ஒளி வடிவம். எத்தனை தோசை, என்னால எத்தனை சொல்ல முடியல. அது என்ன சாப்பிட்டாதானே தெரியும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம் சின்ன வயசுல. சரி. ஆனா இப்போ வந்து என்னன்னா, இப்போ வந்து ஆபீஸ்ல இருந்து கிளம்புதே, அவன் தோசை சுட்டு வச்சிருமா அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட சொல்றோம். எத்தனை வேணும்னு கேக்குறாங்க, ஒரு 4 சுட்டு வச்சிருமா அப்படின்றோம். இல்ல சார், நீங்க இந்த நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்றது எண்களை கலக்கும் பொழுது அந்த செயல்பாடு பர்ஃபெக்டா பினிஷ் ஆகுது. ரைட் சார். அதாவது நீங்க சவுண்டுங்கிறது ஒரு விஷயத்தை எப்படி அதை வந்து நம்ம பேசுறதுங்கிறது சவுண்டா, அதை எப்படி நீங்க அதுல வருதுன்னு தான் கேட்கறேன் நான். எனக்கு அது மட்டும் தான் கொஞ்சம் அப்படியே இதா இருக்கு. ஐயா, நீங்க பேசும்போது எண்களை சேர்த்துங்கன்னு சொல்ல வரேன் நானு. ஒளி வடிவத்தில் எண்களை பயன்படுத்துங்கன்னு சொல்றேன் நானு. இப்ப பேசும்போது அதுதான் சொல்ல வரேன் நானு. இல்ல, இப்போ நான் அங்கிருந்து கிளம்புறேன், நீ ஹாட் பாக்ஸ் ஃபுல்லா தோசையை சுட்டு வச்சிருமா அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுங்க. ஹாட் பாக்ஸ் ஃபுல்லா சுட்டு வச்சிரு அப்படின்னு சொல்றதுக்கும் எனக்கு இத்தனை தோசை வேணும்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ரைட், ஓகே. ரைட் சார். சரிங்களா? இப்போ பல பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், உங்க இலக்கு என்னன்னு. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலை வாங்கி நல்லா சம்பாதிச்சு ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல காரு, ஒரு நல்ல வாழ்க்கை. இதுல எங்கேயா நம்பர் இருக்குதா? இல்ல. அப்ப இதெல்லாம் நம்பர் சேர்த்து பாருங்க. நீங்க பேசுற பேச்சு இருக்குல்ல சார், நீங்க பேசுற பேச்சு, அந்த பேச்சுல எங்கெல்லாம் நீங்க நம்பரை சேர்த்துக்க முடியுமோ அங்கெல்லாம் நம்பரை சேர்த்து பயன்படுத்துங்கன்னு சொல்றேன். ரைட் சார்.
ஏன்னா நீங்க எங்க டைவர்ட் ஆகுறீங்கன்னா, நான் உதாரணம் சொல்லும்போது நீங்க உதாரணத்துக்குள்ள முடிக்கிறீங்க. சார் சரிங்களா? உதாரணம் வந்த நான் இதைத்தான் பிறகு வந்து நம்ம இல்ல உதாரணம் வந்த பிறகுதான் தெளிவே கிடைக்குது சார். உதாரணம் இல்லாம நம்ம அப்படின்னா புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இல்ல அதாவது அதுதாங்க ஐயா. நீங்க அந்த உதாரணத்துல இருக்கிற கருப்பொருள் தான் எடுத்துக்கணும்ன்றேன். அது புரியணும் சார். புரியாம எடுத்துக்க முடியாதுல. ஏன்னா அது இதுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு வாட்டி நல்லா புரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது டவுட்டே வராது. அப்புறம் மறக்காது. அதனால இல்லையே வந்து நீங்க வந்து இல்ல சார் நீங்க வந்து உதாரணத்துல சார் இறங்குறீங்களா? அது புரியுது உங்களுக்கு? இல்ல இதுக்கு இருங்க ஒரே ஒரு வந்துட்டேன். உதாரணம் சிவபாலன் சார்ட்ட ஒரே ஒரு சார், இப்போ நீங்க ட்ரைனிங் போறீங்க, ட்ரைனிங்க்கு எவ்வளவு ஃபீஸ் வேணும்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க சார்? சிவபாலன் சார், ட்ரைனிங் எடுக்கணும், ஒரு நாள் ட்ரைனிங் எடுக்கணும், நீங்க எவ்வளவு கேட்பீங்க? எப்படி கேட்பீங்க அவங்கள்ட்ட? இவ்வளவு பணம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு நம்பர் சொல்லி ஒரு 2000 கொடுங்கன்னு சொல்லி கேட்போம். நம்பர் அதை தான் ஒளி வடிவமா அவர் யூஸ் பண்ண சொல்றாரு. இல்ல நீங்க ஏதோ பார்த்து கொடுங்கன்னு சொன்னா அவர் என்ன நினைப்பாங்க? நீங்க பார்த்து கொடுங்கன்னா அவர் 1000 ரூபாயும் கொடுக்கலாம், 500 ரூபாயும் கொடுக்கலாம், 5000 ரூபாயும் கொடுக்கலாம், 50,000 ரூபாய் கொடுக்கலாம். நீங்க அந்த இடத்துல உங்களோட இதை வந்து ஒரு ஒளி வடிவம் என்ன நினைக்கிறீங்க அது எண்ணங்களை ஒளி வடிவமா கொடுங்க. எனக்கு 5000 ரூபாய் தாங்க, இல்லை எனக்கு 10,000 ரூபாய் தாங்கன்னு ஒரு நம்ம நம்பர்ஸை வந்து ஒளிய சொல்றோம். அதை தான் அவர் சொல்றாரு. உதாரணம் தவறா போகுது சார். ஏதாச்சும் பார்த்து கொடுங்கிறது ஒளி வடிவம் தான், இவ்வளவு கொடுங்கன்னு சொல்றது ஒளி வடிவம் தான். இப்ப நீங்க சொல்ற உதாரணம் அப்படிதான் வரும். இல்ல அந்த இடத்துல நீங்க சொல்லுங்க, டிட்டர்மினேஷன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஒளி வடிவமா சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இல்ல சார், இப்போ நாராயணன் சார் என்ன சொல்றாருன்னா, நீங்க பார்த்து கொடுங்கன்னு சொல்லும்போது அந்த ஒளி வடிவத்துல எண்கள் இல்லை. புரியுதுங்களா? நீங்க பார்த்து கொடுங்கன்னு சொல்லும்போது அந்த ஒளி வடிவத்துல எண்கள் இல்லை. எனக்கு இவ்வளவு கொடுங்கன்னு சொல்லும்போது அதுல இப்போ எண்கள் ஒளி வடிவத்துல இருக்குன்றது. அந்த எண்கள் உங்களை வாழ்த்தும், அதாவது நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு. இப்போ நான் அதுதான் சொல்ல வரேன். எனக்கு நான் ஆபீஸ்ல இருந்து கிளம்புறேன், சரிங்களா? நான் எனக்கு தோசை சுட்டு வைக்கணும், வீட்டுல தோசை சுட்டு வைமான்றேன். எவ்வளவு சுட்டு வைக்கிறேன்னா அன்னைக்கு ஹாட் பாக்ஸ் ஃபுல்லா சுட்டு வச்சிருன்றேன்னு வச்சுக்க. அதுல எண்கள் இருக்கான்னா இல்ல. அதுவே எனக்கு 3 போதும் 4 போதும்னு நான் சொல்றேன் அப்படின்னா அதுல எண்கள் இருக்குது. அந்த செயல்பாடு பர்ஃபெக்டா முடியுங்கிறேன். புரியுதுங்களா? சரி, இப்போ நீங்க நாளைக்கு ஒருத்தர் பார்க்க போறீங்க சார். இப்போ நீங்க அவருக்கு போன் பண்ணி சொல்றீங்க, சார் இன்னைக்கு வர முடியல என்னால, நான் நாளைக்கு வரேன்னு. அவர் அடுத்த கேள்வி என்ன, எப்போன்னு கேட்பாரு. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நீங்க நாளைக்குன்னு சொல்லும்போது அதுல எந்த எண்களும் இல்ல. ஆமா. ஆனா இப்ப எப்போன்னு கேட்கும்போது நீங்க காலையில 10 மணிக்கா இல்ல மதியானம் 2 மணிக்கா ஈவினிங் 6 மணிக்கா நீங்க சொல்லும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து எண்களாக அதுல வந்து புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்க வந்து வார்த்தைகளிலே எண்களை பயன்படுத்தக்கூடியதுதான் ஒளி வடிவமாக பயன்படுத்துங்கள்னு சொல்றோம் எண்களை. ரைட் சார், ரைட் சார், ரைட் சார், ரைட் சார். ஓகே சார், புரிஞ்சிச்சு, நல்லா புரிஞ்சிச்சு. இப்போ அந்த மீட்டிங்க்கு எத்தனை ரூபாய் வந்தோன்னு சிவபாலன் புரியுது பாத்தீங்களா? அதுதான் இங்க முக்கியமே. தோசை கூட அவருக்கு வரல. அந்த மீட்டிங்க்கு 2000 5000 சிவபாலன் புடிச்சிட்டாரு. கரெக்டுங்களா சிவபாலன் சார்? சோழியும் குடும்பம் சும்மா ஆடாது. சரி, அதனால நாம வந்து பேசக்கூடிய வார்த்தைகள்ல எண்களை மிக்ஸ் பண்ணி பேசுறது. நீங்க கதை சொல்லணும். நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அந்த ஒரு எடுத்துருங்களேன். ஊர்ல ராஜா இருந்தாரு அப்படின்னு சொல்லி பாருங்களேன். என்ன இதுன்னு ஒரு மாதிரியா இருக்குது. ஊர்ல ராஜா இருந்தாரா? ஊர்ல இல்லாம அவர் காட்டுல இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி வரும் அது. சரிங்களா? அப்ப அந்த இடத்துல அந்த எண்ணெய் நீங்க சேர்க்கும் போது அந்த கதை எவ்வளவு பர்ஃபெக்டா உட்காருது பாருங்க. சரிங்களா? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. இல்ல அதுல இன்னொன்னு இருக்கு. எந்த ஊர்னு தெரியாது, அதனால அந்த தெரியாத ஊர் எனக்கு தெரியலங்கிறத ஒண்ணுன்னு சொல்லிட்டா அதுக்கு கேள்வி எழாம அங்கேயே அடங்கிடுது. அதனால ஒரு ஊர் எந்த ஊருன்னு சொல்ல தெரியாது, அத ஒரு ஊர்னு சொல்லிட்டா எந்த ஊர் வேணாலும் நமக்கு அவங்கவங்க ஊர்ல எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதும் அவ்வளவுதான். ஏதோ ஒண்ணு. அப்போ ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாவுக்கு மொத்தம் 3 ஆம்பளை பிள்ளைங்க 2 பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாம் அந்த கதை கனெக்ட் ஆகிட்டே வரும். நம்பர் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா. இல்லைன்னா
ஊர்ல ராஜா இருந்தாரு. அவருக்கு ஆம்பளை பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க. என்ன சொல்லுவீங்க நீங்க? அவனுக்கு ஏதாவது கதை புரியுமான்னா புரியாது. நீங்க ஒரு கதையில இருந்து எண்கள் எல்லாம் எடுத்துட்டு படிச்சு பாருங்க. அவெல்லாம் கதையே புரியாது. அதே மாதிரிதான் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துறீங்களோ அங்க எண்களை போட்டு பயன்படுத்த முடியும்னா எண்களை போட்டு பயன்படுத்துங்கன்னு சொல்றேன். இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? புரியுதையா புரிஞ்சுங்கய்யா. புரியுது. அதுதான் ஒளி வடிவத்துல எண்களை பயன்படுத்துவது. நீங்க நல்லா நான் நிறைய பேர் பார்த்திருக்கிறேன். என்ன தெரியுங்களா, எழுதும்போது பஞ்சபூதங்கள் போது 1 பூமி, 2 அதான் நிலம், நீர், காற்று, ஆகாயம்னு 5 நம்பர் கூட போட்டு எழுதியிருப்பாங்க. ஆனா சொல்லும் போது அந்த நம்பரே சொல்ல மாட்டாங்க. பாயிண்ட் எல்லாம் சில பேர் எழுதும்போது 1 2 3 பாயிண்ட் போட்டிருப்பாங்க. ஆனா சொல்லும்போது அந்த பாயிண்ட்ல நம்பர் சொல்ல மாட்டாங்க. சிவபாலன் சார் புரியுதுங்களா? புரியுது சார். அப்ப நான் என்ன சொல்லணும்னா அங்க எழுதுனா மட்டும் பார்த்தா அதை வார்த்தையிலையும் பயன்படுத்துங்கன்னு சொல்ல போறேன். ஓகே, இது வந்து 4வது. 5வது, அதை எப்படி நீங்க வந்து வார்த்தைகளை பயன்படுத்துறீங்களோ, ஒளி வடிவத்துல எண்களை பயன்படுத்துறீங்களோ அதே மாதிரி வரி வடிவத்திலையும் பயன்படுத்துங்கள். இப்போ நீங்க இதை எழுதலாம். இதை எப்படிலாம் பயன்படுத்தலாம்? நேரம், கமா, காலம், கமா, குறியீடு, கமா, ஒளி வடிவம், கமா, வரி வடிவம்னு நீங்க எழுதலாம். கமா கமா போட்டு எழுதலாம், எல்லாம் ஒண்ணுதான். ஆனா நாம சொல்றது என்னன்னா அங்கேயே நீங்க எண்களை பயன்படுத்துங்க. அப்ப எப்படி எழுதலாம்? 1 நேரம், 2 காலம், 3 குறியீடு, 4 வரி வடிவம், 5 இது 4 ஒளி வடிவம், 5 வரி வடிவம்னு எழுதலாம். ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா இப்ப இங்க என்ன பண்றீங்க? எண்களை பயன்படுத்தி எழுதிருக்கீங்க. முதல்ல எழுதும்போது எண்களை பயன்படுத்தாம எழுதுறீங்க. பஞ்சபூதங்கள் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க டக்கு டக்குன்னு எழுதலாம். என்ன எழுதலாம்? நிலம், கமா, நீர், கமா, இல்ல காற்று, கமா, ஆகாயம், கமா, நெருப்பு, கமான்னு போட்டு எல்லாம் கமா போட்டுட்டு கடைசி வார்த்தை மட்டும் புட்சாப் வச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுவும் 5 தான். ஆனா அதுக்கு பதிலா அதையே 1 நிலம், 2 நீர், 3 காற்று, 4 நெருப்பு, 5 ஆகாயம். அப்ப ஏதோ ஒரு வகையில அந்த எண்ணை போட்டு நீங்க எழுதலாம். எதுக்காகன்னா நீங்க எண்களை போட்டு எழுதும் போது உங்களுக்கு அந்த ஆர்டர் மாறாது மனசுல. ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அந்த ஆர்டர் மாறாது. எண்களை போடாம எழுதுனீங்கன்னா உங்ககிட்ட அந்த ஆர்டர் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். எளிதா மனப்பாடமாகும் சார். நம்ம படிக்கும்போது கூட இந்த பாயிண்ட்ஸா எழுதி படிங்க, மறக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்பதான் இல்ல எழுதுனா மனப்பாடம்ன்றது உண்மைதான் சார். நம்பர் போட்டு இல்ல எழுத எழுதுனா சொல்லுவாங்க. மனப்பாடம்ன்றது உண்மைதான். ஆனா நம்பர் போட்டு எழுதுனீங்கன்னா அந்த ஆர்டர் மாறாம இருக்கும். சில டீச்சர்ஸ் வாத்தியார்கள்லாம் சொல்லி இருங்க, கொடுங்க. இப்ப பாருங்க கேட்போம். கௌதமன் சார், பஞ்சபூதங்கள் என்னென்ன சார்? அவருக்கு இருக்கவே இருக்குது சப்போர்ட்டா. மைக்கு வேலை செய்யாது, கேட்கவே கேட்காது. எனக்கு தெரிஞ்சது டிவைஸ்ல இருக்கிற பிரச்சனையா இல்ல அந்த செட் பண்ணிட்டாரான்னு தெரியல. மைக்கு வேலை செஞ்சதானே நம்மள கேள்வி கேட்பாங்க. பாருங்க, நாம பேசுறது மட்டும் அவரு கேக்குது, அவர் பேசுறது மட்டும் நமக்கு கேட்கல. இது எவ்வளவு உண்மைன்னு சொல்றது சரியான விஷயமா இருக்கணும். நாங்க இன்புட் மட்டும் தான். நான் பேச உங்களுக்கு கேக்குதா இல்லையா? நல்லா கேக்குதா? இல்ல நான் பேச உங்களுக்கு கேக்குதா இல்லையா? பாருங்க, நல்லா கேக்குது பாருங்க, தலையாட்டுறாரு. அப்ப அவர் பேசுறது நமக்கு கேட்காத மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல. அதுதான் சார் உண்மையே சொல்லுவாங்க சார். நீங்க கொடுக்க மட்டும்தான் பண்ணணும். இந்த பிளட் குரூப்ல ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, ஒன்வே குரூப்னு சொல்லுவாங்க. அது எல்லாரும். ஓகே, வேலுமதன் சார் பஞ்சபூதங்கள் சொல்லுங்க ஐயா. ஐயா, 1 நீர், 2 நிலம், 3 ஆகாயம், 4 காற்று, இல்ல நீங்க 5 அந்த நெருப்பு. சரி நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணீங்க. ஓகே, அன்பு செல்வன் சார் நம்பர் இல்லாம சொல்லுங்க சார். நீர், நிலம், காற்று, நெருப்பு. அன்பு சொல்லுனீங்களா? உங்க டேர்ன் முடிஞ்சு நான் அன்பு செல்வன் கிட்ட போயிட்டேன். சொல்லுங்க ஐயா. ஐயா எண்களை பயன்படுத்தாம சொல்லுங்க. பயன்படுத்தாமலா? எண்களை பயன்படுத்தாம பஞ்சபூதம் சொல்லுங்க.
நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. திரும்ப சொல்லுங்க. நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. 2வது மாறிடுச்சு. இப்ப திரும்ப சொல்லுங்க. ஆர்டர் மாறியது. நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு. இப்ப 3வது மாறிடுச்சு. சொல்லுங்க. திரும்ப சொல்லுங்க. நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு. இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டீங்க. திரும்ப சொல்லுங்க. நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு. ஏன் மாறிட்டே இருக்குது? இல்ல வேணும்னே சொல்றீங்களா? இல்ல இல்ல ஐயா, அது நம்ம இப்ப எண்களோட சொல்லிட்டு இப்ப நம்ம திடீர்னு சொல்லும் போது அது எது முதல்ல வருதோ அதை சொல்லணுன்ற மாதிரி இருக்கும். எண்களோட பொறுத்தும் போது நமக்கு அந்த மைண்ட் செட் ஆயிடும். 1 நாள் நீர், 2 நாள் நிலம் அப்படின்னு. புரியுதுங்களா? ஓகே சார். நீங்க மியூட் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்க சைட்ல பேசினா மட்டும் தான் எனக்கு டபுளா கேக்குது. ஐயா புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த ஆர்டர் பாருங்க, இப்பதான் கேக்குறோம். முதல் தடவை சொன்னது 2வது தடவை சொல்லும்போது ஆர்டர் மாறிடுது. 2வது தடவை சொன்னது 3வது தடவை சொல்லும்போது ஆர்டர் மாறிடுது. இந்த ஆர்டர் மாறிட்டே இருக்குது ஏன்? ஏன்னா அங்க எண்கள் கலக்கப்படாதனால. சிவபாலன் சார் புரிஞ்சுதா? புரியுது சார். அப்போ ஒளி வடிவத்திலே எண்களை பயன்படுத்துங்கள், வரி வடிவத்தில் எண்களை பயன்படுத்துங்கள். இதுதான் 5வது. சரிங்களா? எண்களுடைய பயன்பாட்டுல 5வது பயன்பாடு வரி வடிவ பயன்பாடு. 6வது அளவீடுகளாக பயன்படுத்துங்கள். 6வது அளவீடுகளாக பயன்படுத்துங்கள். 7வது ஒழுங்கீடுகளாக பயன்படுத்துங்கள். 7வது ஒழுங்கீடுகளாக பயன்படுத்துங்கள். சார் புரியலைங்க ஐயா. ஒழுங்கீடுகளாக பயன்படுத்துங்கள். ஒழுங்கீடுகள். முறைப்படுத்துவது, வரிசைப்படுத்துவது என்ற பொருள் கொள்ளலாம். ஆமாங்க ஐயா. ஐயா ஒழுங்கீடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுங்க. அளவீடுகளுக்கே ஒரு எக்ஸாம் வேணும். அளவீடு ஓகேங்க ஐயா. அளவீடு வந்து குவாண்டிட்டி கரெக்டுங்களா ஐயா? ஒழுங்கீடுக்கு எப்படிங்க ஐயா? இப்போ பஞ்சபூதங்கள் சொல்லுங்க. பஞ்சபூதங்கள் 1 நீர், 2 நிலம், 3 ஆகாயம், 4 காற்று, 5 நெருப்பு. இது ஏன் 1 2 3 4 5 வரிசையில் சொன்னீங்க? ஓ, இப்ப அப்படியே ஆப்போசிட்ல சொன்னா அது தப்பாயிடுங்க. இல்ல அப்படி சொல்லல. இப்ப 1 என்ன? நீர். நீர். 3 என்ன? 3 ஆகாயம். 5 என்ன? நெருப்பு. 4 என்ன? காற்று. 2 என்ன? நிலம். அப்ப அப்படி கூட சொல்லலாம் இல்லையா? 1 இது, 3 இது, 5 இது, 4 இது, 2 இதுன்னு. அந்த எண்ணுக்கு தானே அது பொறுத்துறோம் நம்ம. ஆர்டர். அப்போ அதை எல்லாத்தையும் நம்ம ஒரு ஆர்டர் தானே எழுதுறோம். உங்ககிட்ட ஒரு பேப்பர் கொடுக்குறேன்னா நீங்க ஆர்டரா எழுதும் போது என்ன பண்ணுவீங்கன்னா ஒரே சீரா எழுதுவீங்க, பாத்திருக்கீங்களா? அப்ப பேப்பர்ல எல்லா இடமும் இருக்குனால நான் என்ன பண்ணேன், பேப்பர்ல லெஃப்ட் கார்னர்ல 1 நிலம், சரிங்களா, மிடில் போயிட்டு 2 நீர், கீழே போயிட்டு 3 ஆகாயம், திரும்ப நடுவுல கொஞ்சம் கேப்ல வந்து 4, சரிங்களா, காற்று, திரும்ப எங்கேயாவது ஒரு சைட்ல போயிட்டு 5 நெருப்பு அப்படின்னு கூட எழுதி வச்சுக்கலாம்ல. கண்டிப்பாங்க ஐயா. ஆனா நம்ம அப்படி எழுதுறோமா? இல்ல. அப்போ ஏதோ ஒரு அந்த ஒரு சீர் இருக்கு இல்லையா? கண்டிப்பாங்க ஐயா. அதுதான் வந்து ஒழுங்கீடு. புரிஞ்சுச்சுங்க ஐயா. ஓகேங்களா? புரிஞ்சுங்க ஐயா. இன்னமும் பல பேருக்கு எண்களை எழுதும்போது அந்த தசம ஸ்தானங்களை கரெக்டாவே எழுத மாட்டாங்க. புரியுதுல்ல?
5 ஸ்தானம் எப்படி எழுதணும், 4 ஸ்தானம் எப்படி எழுதணும், 3 ஸ்தானம் எப்படி எழுதணும், 2 ஸ்தானம் எப்படி எழுதணும், 1 ஸ்தானம் எப்படி எழுதணும், அதை கூட்டுறதுக்கு வசதியா அப்படி எழுதணுமே. அப்படிலாம் இல்லை. பல பேர் பார்த்தீங்கன்னா அதை கசமசான எழுதிட்டு கூட்டுவாங்க. நம்மளால கூட்டவே முடியாது சரியா. அந்த ஸ்தானங்களை நேரா போட்டீங்கன்னா தான் கூட்டுவதுக்கு வசதியா இருக்கும். அப்ப இது ஏன் நேரா போறோம்னா அது ஒரு ஒழுங்கீடு. புரியுதுல்ல ஐயா? புரியுதுங்க. அப்போ நீங்கள் 7வது ஒழுங்கீடுகளாக பயன்படுத்துங்கள். ஒழுக்கம்ங்கிற வார்த்தையே அதுல இருந்து வந்ததுதான். ஒழுகுதல் என்கிற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் ஒழுக்கம். நேரத்தை சொன்னீங்க. இப்போ நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம்னு வச்சுங்க, அதுக்கு அஜெண்டான்னு சொல்றோம். அதுக்கு தமிழ்ல என்ன? நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நிரல் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்தெந்த டயத்துக்கு என்னென்ன ப்ரோக்ராம் சொல்லி அது தகவல். அதுதான் ஐயா, அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்துவது, கோர்வைப்படுத்துவது. அதாவது அதுல 2 வார்த்தை இருக்குது, நிகழ்ச்சி கூட்டல் நிரல். சில நிகழ்ச்சிங்கிறது நம்ம நடத்துற ப்ரோக்ராம். ஆனா ஃபர்ஸ்ட் எது, செகண்ட் எது, தேர்ட் எதுன்னு இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் நிரல். நிரல்னா வரிசை. புரியுதுல்ல? அப்போ அந்த நிகழ்ச்சி எந்த வரிசையில் நடக்கின்றது என்பதுதான் நிரல். அதுதான் நிகழ்ச்சி நிரல். புரியுதுல்ல? அப்ப அஜெண்டானா அதுல வேற ஒண்ணும் இல்லை. நீங்க மாத்தி மாத்தி கூட போடலாம். காலையில 10 மணிக்கு இன்னார் பேசுறாரு, அதுக்கு பிறகு நம்ம பிடிச்சதுன்னு வச்சுங்க 12 மணிக்கு இன்னார் பேசுறாரு, 3 மணிக்கு இன்னார் பேசுறேன்னு போட்டுட்டு அதுக்கு பிறகு 11 மணி ப்ரோக்ராம் போடலாம், அதுக்கு நடுவில் 1:30 மணி ப்ரோக்ராம் போடலாம், அதுக்கு நடுவில் 2:30 மணி ப்ரோக்ராம் போடலாம், பின்னாடி போடலாம். அப்ப நம்ம பிடிச்சவங்க பேர்லாம் முன்னாடி போட்டு போடலாம். ஏன்னா எல்லாமே நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட எல்லாமே அதுக்குள்ள இருக்குது. ஆனா அது வரிசையில் இருக்காதுன்னா இருக்காது. அப்படி அந்த நிகழ்ச்சியை வரிசையா தொகுத்து வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் நிகழ்ச்சி நிரல். அதுதான் அஜெண்டா. புரியுதுங்களா ஐயா? இதுதான் ஒரு ஒழுங்கு. இதுக்கு பேர் தான் ஒழுங்கீடு. அடுத்தது 8வது வடிவம் கணக்கீடு. உங்களுக்கு எல்லாம் கணக்கு பண்ண தெரியணும். பல பேர் கால்குலேட்டர் இல்லைன்னா கணக்கே வராது. சரி, அதுதான் மனக்கணக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப கணக்கு பண்ண தெரியணும் நமக்கு. அப்ப கணக்கீடு. 9 மதிப்பீடு. மதிப்பீடுன்னு என்ன அர்த்தம்னா, எண்களை நீங்க எண்ணங்களில் பயன்படுத்துவது, சிந்தனைகளில் பயன்படுத்துவது, யோசனைகளில் பயன்படுத்துவதுன்னு பொருள். மதிப்பீடு. இன்னொரு சொல்லுங்க. மதிப்பீடு. மதிப்பீடு என்பது எண்களை எண்ணங்களில் பயன்படுத்துவது, சிந்தனைகளில் பயன்படுத்துவது, யோசனைகளில் பயன்படுத்துவது. இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாருமே, நீங்க என்ன தவிர இப்ப ஒரு 12 பேர் இருக்கிறீங்க சரிங்களா? இந்த 12 பேருக்குமே இந்த கிளாஸுக்கு எவ்வளோ அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. நான் உங்க விருப்பம் போல போடுங்கன்னு நான் சொல்லிட்டேன். சொல்லியாச்சா? ஆமாங்க ஐயா. நீங்க எந்த அடிப்படையில நீங்க விருப்ப நிதியை போடுறீங்க? மனசு சொல்லுது போடுன்னு சொல்லுது கொடுக்குறேன். இல்ல சார், அந்த நாட்களை கவுண்டிங் பண்ணி. இல்ல அதுதான். அதுக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு மதிப்பு கொடுக்குறீங்க அதுக்கு. புரியுதுல்ல? அதுதான் மதிப்பீடு. அப்போ உங்களுக்கே நல்லா தெரியும், இங்க இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒரே மாதிரியான விருப்ப நிதி கொடுக்குறீங்களா? இல்லை. வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா அது என்னன்னு தெரியாது நமக்கு. கண்டிப்பா. ஆனா கண்டிப்பா அது ஒரே அமௌண்டா இருக்குமா? இருக்காது. இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் கொடுக்கின்ற மதிப்பு மாறுபடுகிறது. நான் கொடுக்கிற நிகழ்ச்சி ஒண்ணுதான் சரிங்களா? இந்த 1.5 மணி நேரம் என்ன பேசுறேனோ எல்லார்கிட்டையும் நான் ஒரே மாதிரி தான் பேசுறேன், ஒரே தகவல் தான் கொடுக்குறேன், ஒரே மாதிரி தான் நான் பிரசன்ட் பண்றேன் எல்லாமே உங்ககிட்ட. ஆனா நீங்க கொடுக்கிற நிதி மாறுபடுகிறது. ஏன் மாறுபடுகிறது என்றால் உங்களுடைய மதிப்பீடை கொண்டு அது நிர்ணயிக்கப்படுகிறது.
ஏன்னா நான் நிர்ணயிக்கல பாருங்க அதை. நான் உங்களையே நிர்ணயிக்க சொல்லிட்டேன். காரணம் என்னதுங்களா, உங்களை மதிப்பு கொடுக்க சொல்றேன், அதுக்கு எவ்வளவு வேல்யூன்னு. அப்போ எவனுக்கு இந்த உலகத்துல மதிப்பை கொடுக்க தெரிகிறதோ அவன் செல்வந்தன். இல்ல, கொடுத்த அதாவது நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பை எவனுக்கு கொடுக்க தெரியுதோ அவன் ஏழை. புரியுதுங்களா? ஏழைக்கு திருப்பி சொல்லுங்க சார். ஏழைக்கு வந்துன்னா எந்த பொருளுக்கும் விலை நிர்ணயம் பண்ண தெரியாது சார். ஒரு செல்வந்தனுக்கு தான் விலை நிர்ணயம் பண்ண தெரியும். அப்போ நீங்க வந்து இல்ல, நீங்க செல்வந்தனா மாறணும்னா உங்களுக்கு மதிப்பு நிர்ணயம் பண்ண தெரியணும். அதுக்குதான் நான் உங்க பொறுப்புல விட்டுட்டேன். அப்போ யாரெல்லாம் இதுக்கு அதிக மதிப்பு கொடுக்கின்றீர்களோ அவங்க வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அதிக மதிப்பை கொடுக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. நான் ஏன் இதை உங்க பொறுப்புல விட்டுட்டேன்னா, நீங்க எந்த மதிப்பை தரீங்களோ அதே மதிப்பை நான் தரப்போறது இல்ல. இந்த நிகழ்வுல இருந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். புரியுதுங்களா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இப்போ ஒரு வேல்யூ நம்ம பண்றோம், அந்த வேல்யூ வந்து கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு வேல்யூ பண்ணியிருக்கேன், இதே வேல்யூ தான் எங்களுக்கு திரும்ப வரும்னா அதை எப்படி நாங்க புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்க. ஐயா, நீங்க ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்து சாப்பிடுறீங்க ஐயா, உட்காந்து சாப்பிடுறீங்க சரில, நீங்க வந்து சர்வர் கொண்டாந்து எல்லாம் சப்ளை பண்றாரு, நீங்க எவ்வளவு டிப்ஸ் கொடுப்பீங்க? சர்வீஸை பொறுத்து கொடுப்போம். சர்வீஸை பொறுத்து எல்லாம் நல்லா பண்றாரு, எவ்வளவு கொடுப்பீங்க? எவ்வளவு நம்ம என்ன சாப்பிட்டோமோ அதுல ஒரு பெர்சன்டேஜ் மாதிரி கொடுப்பேன். நான் கொடுப்பேன், மத்தவங்க சரி, கொடுக்குறாங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு சாப்பிடுறீங்க சார், ஒரு 1000 ரூபாய்க்கு சாப்பிடுறீங்க, 1000 ரூபாய் கொடுத்தோன்னா ஒரு 50 ரூபா கொடுப்பேன். ஒரு 50 ரூபா கொடுப்பீங்க. ஆமா, சரிங்களா? இப்ப இருக்கிற நிலைமைக்கு ஐயா, இப்ப நீங்க இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல என்ன நிலைமையில இருக்கிறீங்களோ அந்த நிலைமையில போய் உட்காந்து சாப்பிடுறீங்க, 1000 ரூபாய் ஆகுது, எவ்வளவு தருவீங்க? இப்ப இருக்கிற நிலைமைக்கு தான் 50 ரூபா சொன்னேன். 50 ரூபா சொன்னீங்க. ஆமா. இதே நீங்க சரிங்களா, நல்லா வந்து என்னன்னா ஒரு ரோல்ஸ் ராய்ஸ்ல போய் இறங்கி ஒரு பெரிய செல்வந்தனா இறங்கி அந்த ஹோட்டலுக்குள்ள போயிட்டு இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு சாப்பிடுறீங்க, இன்னும் ஒரு 50 ரூபா கூட்டுவேன், 100 ரூபா கூட்டுவேன், 10% ஆகும். இப்ப 5% 10% ஆகும். அதுக்காண்டி நான் 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் டிப்ஸ் கொடுக்க மாட்டேன். அந்த எண்ணங்கள் வந்து என்னன்னா, நீங்க என்ன சொல்றீங்க, உங்களோட தகுதி கூடும் போது அந்த டிப்ஸ் கூடுதுன்னு சொல்றீங்க. அது ஒத்துக்கிறேன், நானும் ஒத்துக்கிறேன். இல்லைங்கய்யா, இப்போ அதே பொருள் அதே சர்வீஸ் தான், ஆனா இப்ப எப்படி வந்து கூடுச்சுன்னு கேக்குறேன் நான். அது என்னோட பொருளாதாரம் கூடும் போது அதுவும் கூடுதுன்னு அர்த்தம். உங்களுடைய பொருளாதாரம் கூடினதுனால கூடலைங்கய்யா, உங்க மனசுல மதிப்பை கூட்டினதுனால அது கூடுகிறது. பொருளாதாரம் கூடினவெல்லாம் தரது இல்லை. பல பேருக்கு கஞ்சன்னு பேரு. ஏன் தெரியுங்களா? அவங்ககிட்ட பொருளாதாரம் இல்லாம இல்ல, நிறைய இருக்கும், கொடுக்கின்ற மனம் இல்லை, அதனாலதான் அவனை கஞ்சன்னு சொல்றோம். நம்ம சிக்கனமா பயன்படுத்துறதுன்றது வேற, கஞ்சத்தனமா இருக்கிறதுன்றது வேற. அப்போ இந்த சிக்கனத்தையும் கஞ்சத்தனத்தையும் யார் முடிவு பண்றதுன்னா, அவன் கையில இருக்கிற பொருளாதாரம் இல்ல, அவனுடைய மனோபாவம் முடிவு பண்ணுகிறது. புரியுதுங்களா? நீங்க சொல்றது புரிஞ்சுக்கிட்டேன் சார், புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது பணமே இல்லட்டா கூட கொடுக்கணும்னு எண்ணம் இருந்து அவன் கையில இருக்கிறத கொடுக்கறது பெருந்தன்மை, நீங்க சொல்ற மாதிரி அர்த்தம். பணம் இருந்தும் கொடுக்க மாட்டேன்னு ஒரு மனசு தான் நமக்கு கொடுக்க விடாது. கரெக்ட், நீங்க சொல்ற அந்த அந்த கான்செப்ட் நான் புரிஞ்சுக்கிட்டேன். மனம்தான் டிசைட் பண்ணுது, பணம் இல்லை. சார், இப்ப நீங்க போயிட்டு உங்க ஊர்ல ஒரு கார் ஷோரூம் இருக்குன்னா அங்க கேளுங்க, சரில, மாசத்துல ஒரு 100 கார் விக்குதுன்னா அந்த 100 கார் வாங்கினது யாருன்னு கேட்டீங்கன்னா 80 பேர் பிசினஸ் மேனா இருப்பான் சார். புரியுதுங்களா? ஒரு 20% பேர் தான் அதர் சார் இருப்பான். அதுல ஒரு 4 to 5% கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருப்பான். புரியுதுல்ல? அப்போ நீங்க ஒரு பிசினஸ்க்குள்ள போனீங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் வருமானம் வந்துருச்சுன்னா இஎம்ஐ கட்டுற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருந்ததுன்னா உடனே கார் வாங்கிடுவீங்க. ஆனா 2 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கினா, கவர்மெண்ட்ல நீங்க 2 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கினா கூட கார் வாங்கணுன்ற எண்ணமே வராது. புரியுதுல்ல? மாசம் வந்து காருக்கு ஒரு 5000 இஎம்ஐ கட்ட போறீங்க, ஆனா நீங்க வாங்குற சம்பளம் 2 லட்சம் ரூபாய். அப்ப எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் கூட கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு சொந்தமா கார் வாங்கணுன்ற எண்ணம் வருமானா வராது. அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அது அவங்க கிட்ட பொருளாதாரம் இல்லைன்றது இல்ல, சரிங்களா, கார் வாங்குவதற்கான மனோபாவம் கிடையாது.
புரியுதுங்களா ஐயா? ம். இப்ப நம்மளே கூட இருக்கிறோம் சரிங்களா? வீட்டுக்காரமாவுக்கு ஒரு முழம் மல்லி சில சீசன் டைம்ல பாத்தீங்கன்னா 100 ரூபாய் ஒரு முழம். வாங்கி கொடுக்கறது கொஞ்சம் யோசிப்போம். அப்படியே கொஞ்சம் முட்டி மோதனா கூட ஒரு முழத்தை வாங்கி கொடுத்துருவோம். ஆனா இதே நம்முடைய ரீஜனல் மேனேஜர் வராரு, 10 ரோஸ் சொறி வச்சிருப்பான், பொக்கை 1500 வாங்கிட்டு போய் டப்புன்னு நீட்டுவோம். ஏன்னா அது பிசினஸ். அந்த மனோபாவம் யாருக்கு வரும்னா பிசினஸ் மேனுக்கு தான் வரும். அங்க அவன் 10 ரோஸ் தான் சொறி வச்சிருக்கிறான், இதுக்கு போய் இவ்வளவு விலை கொடுக்கணுமா நான் அவன் யோசிக்க மாட்டான். அவன் அங்க பாக்குறதுன்னா அது யாருக்கு தரான். புரியுதுங்களா? அதுதான் நீங்க பிசினஸ்ல பாருங்க, பிசினஸ்ல மட்டும்தான் ரிச்சான ப்ராடக்ட்லாம் ஈஸியா நம்ம கொடுப்போம். இதே நாம வாங்கிக்கிறதா இருந்தா அந்த 10க்கும் போராடுவோம் அவங்க கிட்ட. யோ ஒரு ரோஸ் 10 ரூபாயா, 10 ரோஸ் தான் வச்சிருக்க, 100 ரூபா 150 ரூபா வாங்கிக்கோ அவ்வளவுதான் அப்படின்னுவோம். ஆனா அதையே அவன் எடுத்து அதை அழகா அடுக்கி வச்சு அது இலைகளோட வச்சு அதை அப்படியே பரப்பி விட்டு அதுக்கு மேல கவர் எல்லாம் போட்டு கையில நம்ம பிடிக்கிற மாதிரியான ஒரு செட்டப் எல்லாம் பண்ணிட்டு அதை அழகா கொடுத்தான் அப்படின்னா அதை ஒரு 500-600 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறோம் புக்குன்ற பேர்ல. அப்போ இது இது இப்படி கொடுத்தா வாங்கிக்குவான் அப்படின்னு அவனுக்கு எப்படி தோணுச்சுன்னா, அப்படி கொடுத்தா அதை யாரு வாங்கிக்குவான்னா ஒரு பிசினஸ் மேன் வாங்கிக்குவான். சரிங்களா? அதேதான் இப்ப இங்க நடக்குது. எங்க நடக்குது? இப்போ அதே அரசாங்கத்துக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, சீஃப் மினிஸ்டர் சேலம் வந்தாரு போன வாரம், பெரிய மாநாடு நடத்தினாங்க சரிங்களா? அவர் கையில வந்த உடனே ஒரு பொக்கை கொடுத்தாங்க. எவ்வளவுன்னு கேட்டா 75,000. அதுக்கு 10,000 கூட பூ செலவாயிருக்காது. ஆனா ஏன் அவ்வளவு விலை கொடுத்து கொடுக்குறேன்னா அப்படி அப்படி கொடுத்தாதான் அது சீஃப் மினிஸ்டர் கொடுத்த பொக்கேவா இருக்கும். இதெல்லாம் என்னன்னா அதுதான் இது வந்து எதை காட்டுதுன்னா நாம அந்த பொருளுக்கு உண்டான விலையை தரல, இல்ல நம்ம மனோபாவத்தினுடைய மதிப்பு அது. அவன் அதே பொக்கைய 200 ரூபாய் கொடுத்தான்னா வாங்கி நம்ம சீஃப் மினிஸ்டர் கொடுப்போமான்னா கொடுக்க மாட்டோம். 200 ரூபாய் பொக்கை 20,000 சொன்னா தான் நமக்கு ஓகே 20,000 தான் கொடுக்கணும், கொடுங்க கொண்டு போய் கொடுப்போம். அப்போ இந்த இடத்துல பொருளுடைய வேல்யூ மாறுச்சானா இல்ல, நாம் வழங்கக்கூடிய மனோபாவத்தினுடைய மதிப்பீடு மாறுகிறது. புரியுதுங்களா ஐயா? புரியுதுங்க ஐயா. அப்ப நீங்க செல்வந்தன் ஆகணும்னா எப்படி இருக்கணும்னா நீங்க மனோபாவத்திலிருந்து மதிப்பீட கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்க வந்து சொல்லக்கூடிய அந்த 9வது விஷயம், மதிப்பீடு. அதனாலதான் இதுல என்ன பண்ணிட்டேன், உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நீங்க விரும்பி கொடுங்கன்னு. சரிங்களா? இதுல நான் பல பேர் பார்த்து வரேன். நிறைய பேர் இந்த லாஜிக்கே பண்றாங்க சார். இது வந்து இல்ல அதுதாங்க ஐயா. அப்போ இதுல நான் பாக்குறது என்ன, சில பேர் கிள்ளி கொடுக்குறாங்க, சில பேர் எடுத்து கொடுக்குறாங்க, சில பேர் அள்ளி கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா அவங்களுடைய மனோபாவத்தை காட்டுகிறது. நீங்க யாரையும் இங்க இருக்கிறவங்க தவறா எடுத்துக்க வேணா, ஏன்னா பணத்தோட கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் மனசு வலிக்கதான் செய்யும். சரிங்களா? அந்த மனம் வலிக்குது, நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு நீங்க என்ன செய்யலாம், இருங்க இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எல்லாருக்குமே சொல்றது, நீங்கள் செல்வந்தனாக வளர்வதற்கு நீங்க முதல்ல என்ன பண்ணணும், இதுக்கு எவ்வளவு கொடுக்கணும் ஒரு மதிப்பு போடணும். போட்டுட்டு அதுக்கு அடுத்த நிலையை கொடுக்கணும். புரியுதுங்களா? அப்ப இருந்து நீங்க வளர ஆரம்பிச்சிருவீங்க. என்ன சார் சொன்னீங்க எனக்கு புரியல. சரி, இப்போ நீங்க ஒரு பொருளுக்கு 100 ரூபாய் மதிப்பு போடுறீங்க சார். ஓகே. 110 ரூபாய் கொடுத்து பாருங்க, உங்களுக்குள்ள அந்த மனோபாவம் வர ஆரம்பிச்சிடும். இல்ல அது கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். புரியுதுங்களா? நான் பார்த்திருக்கிறேன் பெரிய பெரிய பணக்காரங்க செல்வந்தர்கள் வீட்டுல என்ன சமையல்காரன் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வரான், 500 ரூபாய்க்கு காய்கறி வாங்கிட்டு வந்துட்டு 1,500 ரூபாய் அவங்க பாட்டில் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்னன்னு கூட கேட்கறது கிடையாது. காரணம் என்னன்னா அவங்க அப்படி கொடுக்கிற காரணத்தினால அவங்களுக்கு வரக்கூடிய வரவு இருக்கு பாருங்க, அது அபரிவிதமாக இருக்கிறது. அதனாலதான் அவன் 500 ரூபாய் காய்கறி செலவானாலும் 1,500 எடுத்து கொடுத்துட்டு போறான். ஏன்னா நான் இதெல்லாம் சில பேருடைய வாழ்க்கையில கவனிச்சேன் நானு. என்ன எவ்வளவு வருஷத்துக்கு தோட்டக்காரனாவே இருப்பேன், வா உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன், என்ன நல்ல வேலை செய்யணும், அதெல்லாம் வர முடியாதுங்க அப்படின்னு.
என்னடா இவன் வரமாட்டேங்கிறானே, தோட்டக்காரனாவே இருக்கிறானே ரொம்ப வருஷமா அப்படின்னு பார்த்தா, அந்த தோட்டத்தை பராமரிக்கிறதுக்காக செலவு பண்ணக்கூடிய செலவு இருக்கு பாருங்க. அந்த செலவுகள்ல கிட்டத்தட்ட பாதிக்கு மேல இவன் கைக்கு வந்துடுது. அதெல்லாம் அவங்க என்னன்னு கூட கேட்கறது கிடையாது. போன வாரம் தானே கட் பண்ணேன், இந்த வாரம் தானே மருந்து தெளிச்சேன் அப்படின்னு ஒரு சிலர் கேட்கறாங்க. ஆனா ரொம்ப ரிச்சா இருக்கிற பர்சன்லாம் அதை கேட்கறதே கிடையாது. அவங்க என்ன செலவு சொல்றாங்களோ அந்த செலவு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. சொல்ற பாயிண்ட் கரெக்ட் சார். பெரிய பெரிய வீட்டுல எல்லாம் டிரைவரா இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவரு மாச சம்பளம் பார்த்தா 10,000 ரூபாய் தான் கொடுப்பாங்க. சம்பளம்னு பார்த்தா 10,000 ரூபாய். ஆனா அந்த எம்டியை வந்து இங்க இருந்து சேலத்துக்கு போற, ஈரோடு போற, ஏதாவது ஒரு மீட்டிங் போறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் ஏறினோன்னு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருவாரு. அப்புறம் அங்க இறங்கினோன்னு எப்ப உனக்கு ரூம் போட்டிருக்க, நீ இந்த ஒரு 1000 ரூபாய் சாப்பாடு வச்சுக்க. இவனுக்கு இந்த 10,000 ரூபாய் சம்பளத்தை விட இந்த போற ட்ரிப் இருக்கு பாத்தீங்களா, அது 3 பங்கு. அதனால டிரைவர் மாறவே மாட்டான். ஒரு நல்ல ஒரு பெரிய லெவல்ல இருக்கிற டிரைவர் பாருங்க, நீங்க சொன்ன மாதிரிதான் 1,00,000 ரூபாய் சம்பளம்